ஜீசஸ் பிரைஸ் காட் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல மாலை பொழுதிலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. உங்களோடு கூட இந்த நாட்களில் நின்று ஆண்டவருடைய பணியை செய்ய தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை அன்போடு கூட அழைத்த அன்பு தகப்பனாருக்கு, குடும்பத்தாருக்கு, திருச்சபை மக்களாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இம்மைக்குரிய நன்மைகளுக்காக இயேசுவை தேடுகிற ஒரு பரிதாபமான கூட்டமாக நாம் இருந்து விடக்கூடாது. நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் ஏக்கமும் என்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, அடுத்து என் மூலம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் அவருடைய உள்ளங்கைகளில் வரையப்பெற்றிருக்கிற தேவ திட்டம் என்ன, அதை அறிகிற விருப்பம் வாஞ்சை மாத்திரம் நமக்கு இருந்தால் ஆச்சரியமானவைகளை சாதித்து கொண்டே இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செஞ்சால் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு அந்த கம்பெனி ஓனருக்கு தெரியும். முக்கியமான நாட்கள் வரும்போது அவர்களுக்கு போனஸ் கொடுக்கணும்னு அந்த கம்பெனிக்கு தெரியும். அவர்களுக்கு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட, பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு பல ஏற்பாடுகளை கவனித்து கொள்ளுகிற, பார்த்து கொள்ளுகிற முதலாளிகள், கம்பெனிகள் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. வேலை முடிஞ்சதுக்கு பிறகும், ரிட்டைர்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகும் அவர்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் கொடுக்குற அளவுக்கு கம்பெனிகளும் ஓனர்மாரும் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க. அதனால் நம்மளை அழைச்ச கர்த்தர் நமக்கு நல்ல சுகபலன் இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நமக்கு 2 பிள்ளை இருந்தால் அதை படிக்க வைக்கணும்னு அவருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், அவங்களுக்கும் தேவைகளை சந்திக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரனை விட நம்மளை நல்லா வச்சுருக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நாமம் தூசிக்கப்பட்டுறக்கூடாது. பாருங்க, கடவுளை கும்பிட்றாங்க ஒரு மாதிரி இருக்காகன்னு சொல்லிடக்கூடாதுன்னு எல்லாத்துலேயும் நம்மளை சிறந்திருக்கும்படி செய்ய அவருக்கு தெரியும். நம்முடைய மைண்ட் செட்டு மாறினா போதும். நாம் என்ன பண்ணுறோம்னா, கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் நம்ம மனசெல்லாம் அந்த பூமி தேவை, இதுக்காகவே ஜபம், இதுக்காகவே அழுக, இதுக்காகவே கலக்கம், இதிலே நினச்சி சோர்ந்து போய் அப்புறம் கடைசியாக ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளே நம்ம வச்சு பரலோகமே சொந்தமே பாட்டு பாடி கதையை முடிச்சிடறாரு. இல்லைங்க, எல்லாருக்கும் சாவு இருக்குது, எல்லோரும் சாகத்தான் போகிறோம். ஒருவேளை அப்பா வருக முந்திருச்சுன்னா டேக் ஆஃப் ஆகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த பூமி நமக்கு நிரந்தரமே இல்லை. நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, மறுபடியும் பிறந்ததுக்கு அதை விட பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு. ஒன்றுமே இல்லாதவன் இந்த உலகத்தில் என்னென்னமோ சாதிக்கான். நேற்று ஒரு பிஸ்னஸை தொடங்குறான், இன்னைக்கு டெவலப் ஆகுறான், நாளைக்கு இன்னொரு பிரான்ச்சை போடுறான். சிட்டிக்குள்ளே 4 போடுறான், அப்புறம் பக்கத்து சிட்டிக்கு போகிறான், பக்கத்து சிட்டிக்கு போகிறான். அப்படியே பெரிய பிராண்டு மாதிரி அதை கிரியேட் பண்ணிடுறான். ஜியோ இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவன் அதை எவனுமே மதிக்க மாட்டான், மதித்ததில்லை. நாமளே ஜியோ பக்கம் போகலை. பழசு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஜியோ வந்தப்பெல்லாம் யாருமே அது பக்கம் போவே இல்லை. அவன் நிறையா ஆஃபர் போட்டு 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 வாடிக்கையாளர்களை இழுக்கிறதுக்கு முயற்சித்தான். இப்போது இந்தியாவில் நம்பர் 1 நெட்வொர்க்கு ஜியோன்னு தான் சொல்லிக்கிறாங்க. கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்கள் ஜியோவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்கேன்,
அந்த ஜியோ ஓனர் அழைக்கப்பட்டவரா? அபிஷேகம் பண்ணப்பட்டவரா? வாக்குத்தத்தம் பெற்றவரா? பரலோகம் அவருக்கு பின்னால் இருக்கா? இல்லைங்களே. ஏங்க இல்லைங்களேன்றேன். ஆனால் அவர் இவ்வளோ பெரிய ஆளாக பிரகாசிக்க முடியும், படர முடியும், பரவ முடியும்னா நம்மளை அழைச்சது பரலோகம், நம்மளை அபிஷேகம் பண்ணது கர்த்தர். பரலோகமே நமக்கு பின்னால் நிற்குது. வாக்குத்தத்தங்கள் அத்தனை சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நாம் இந்த உலகத்தில் சாதிக்க கூடாது? ஏன் நாம பிரகாசிக்க கூடாது? நம்முடைய பார்வை மாறினால் நம்முடைய பயணம் மாறும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேனா? நான் காலைல சொன்னேன் பாருங்க, எனக்கு சபைக்குள்ள வந்துட்டு ஆண்டவர் உங்கள் பலவீனங்களை சுகமாக்குவார், கூட்டம் முடிந்தவுடன் முன்னாடி வாருங்கள், நான் தொட்டு ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் குணமாக்குகிறார், குளிர் ஜுரம் அப்படிலாம் எனக்கு சொல்கிறதுல உடன்பாடு. ஒருவேளை 1000 நோட்டீஸ் அடித்து கொடுத்தாங்களாம், கும்பிட்டு போஸ்டர் அடித்து ஓட்டினாங்களாம். புது விசுவாசி, அதாவது புது, அவங்கள விசுவாசின்னு சொல்லக்கூடாது, புதுசாக இயேசுவை அறியாமல் ஆளுக்கு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா காஸ்பல் ஓரியன்டாக அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணி, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் பாவத்தை மன்னிக்கிறாரு, இப்போ வல்லமை இறங்குது, உங்கள் இடுப்பு வலி சுகமாகுது, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணி விட்டு போயிடலாம். அது வேற ஊழியம். யாரும் புதுசாக யாரையும் கூப்பிட்டு வரலையே, நாம தானே வந்திருக்கிறோம். நாம் வர்றதே பெரும்பாடாக இருந்திருக்கும் போலியே. நம்ம இயேசுவை அறிஞ்ச நாம தானே, சத்தியத்தை அறிஞ்ச நாம தானே, ஞானசானம் பெற்ற நாம தானே, அபிஷேகம் பெற்ற நாம தானே, வருஷக்கணக்காக தேவனை தேடுற நாம தானே. நமக்கு போய் நான் இன்றைக்கும் போய் 1ஆம் கிளாஸ் பாடத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா, நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற லெவலில் இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுற பேராசிரியர் லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட போய் ஆண்டவர் உங்களை தொடுகிறார், இப்பொழுது சுகம் புருகிறது அப்படின்னு நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்க முடியும்? இருக்கீங்களா? யோ, என்னையா எங்களை பற்றி நீ தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிற, நாங்கள் அந்தளவுக்கு வளர்ந்தோம்னு ஒன்ட்டு அறியா சொன்னாங்கிற மாதிரி இருக்கு உங்கள் பார்வை. ஏதாவது புரியுதா? நான் சர்ச்சுக்கு வர்றோம் அவ்வளோதான் யா. நாங்கள் இங்கே அப்படி தான் இருக்கு சபை. 2 உள்ளக்காரி ரெட்டை புள்ள பெற்றிருப்பா. ஐயோ, அந்த பிள்ளைகளை பார்க்க ஊரே வரும். அக்கா 2 உள்ள பெற்றிருக்கா, 2 உள்ள பெற்றிருக்கான்னு குண்டு குண்டா பெற்று போட்டிருப்பா. சூப்பராக இருக்கும். ஊரே அந்த பிள்ளைகளை பற்றி பெருமையாக பேசும். ஆனால் அவங்க அம்மாட்ட போய் கேட்டிங்கன்னா 2 பிள்ளையா பெற்றிருக்கேன், 2 சனியனை பெற்று போட்டிருக்கேன். ஒன்று ராத்திரிக்கு தூங்குது, ஒன்று பகலில் தூங்குது, என்னை தூங்கவே விட மாட்டேங்க. ஒன்றை ரெடி பண்ணி சரி பண்ணி குளிப்பாட்டி ட்ரௌசரை மாற்றுறதுக்குள்ளே இன்னொன்று போயிட்டு நிற்குது. அப்புறம் அதை குளிக்க ஊற்றி ரெடி பண்ணி சரி பண்ணுறதுக்குள்ளே ஒன்று கடுகு டப்பாவை கவுத்தி விட்டுருது. இதை போய் ஓடி பிடிக்கிறதா, அதை போய் ஓடி பிடிக்கிறதா, ஐயையோ ராத்திரியும் பகலும் எனக்கு படாத பாடா கிடக்கு. என்னைக்கு இதுக வளர்ந்து பெரிய ஆளுகள் ஆகுதோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதின்றா. ஆமாம், கரெக்ட். ஒரு சிலர் சொல்கிறத பார்த்தா ஒத்த புள்ள பெத்த எனக்கே அந்த பாடு தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ரெட்டை புள்ள பெத்தா பெரும்பாடு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 2 புள்ள பெத்தவளுக்கே அம்புட்டு பாடுனா சபையில் இருக்கிற அம்புட்டும் பிள்ளையாவே இருந்துச்சுன்னா பாஸ்மாருக்கு என்ன பாடு, பரிசுத்தாவியானவருக்கு என்ன பாடு? 10 வருஷம் ஆனாயும் பிள்ளையே வாவா. என்னை வந்து கண்டுக்க மாட்டார் பாஸ்டர், எனக்கு முக்கியத்துவமே கிடையாது, எனக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டுறாங்க, என் வீட்டுக்கு விசிட்டிங் வர மாட்டுறாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம், உங்களுக்கு தான் முக்கியத்துவம். ஆமாம், வாரம் பாடுவா, வாரம் சாட்சி சொல்லுவா, புருஷனை வேற கூப்பிட்டு வர்றா. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களையா கூப்பிட்டு வர முடியும்? புடவை கட்டிட்டு வந்திருக்கிறா பாரு, அடுத்த வாரம் ஜீன்ஸ் பேண்ட்டும் சட்டையும் போட்டு வர சொல்லவா?
சின்னதுக்கும் பொறாமப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு சபையோட கோவிச்சுக்கிட்டு பாஸ்டரோட கோவிச்சுக்கிட்டு இன்னும் நீ யார், உன் மேலே இருக்கிற அழைப்பு என்ன, உன்னை பரலோகம் எந்த லெவலில் வச்சுருக்கு, நீங்கள் எதெல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின தெளிவோ அறிவோ இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கு மூக்க 3 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிட்டு சோகமாகவே செத்து போகிறதுக்கா ஏசுநாதர் ரத்தம் சிந்தினாரு? என்ன பேச்ச காணோம்? இப்படி பேசினா பேசுகிற ஆளையும் முறைக்கிறது. சாதிக்கணும். சபை மட்டும் சபையாக இருந்தால் என்னைக்கோ தேசத்தை தூக்கி இருக்கலாம், என்னைக்கோ ராஜாக்களை தேவன் பக்கம் திருப்பி இருக்கலாம். 30 லட்சம் மக்களை விடுதலையாக்க தேவனுக்கு 3000 பேர் தேவையில்லை, ஒரே ஒரு மோசே. 31 ராஜாக்களை வீழ்த்தி தேசத்தை சுதந்தரிக்க ஆண்டவருக்கு 300 பேர் தேவையில்லை, ஒரே ஒரு ஜாஷுவா. நேபுகாத்து நேச்சாரையும் அவன் ராஜ்யத்தையும் அசைப்பதற்கு தேவனுக்கு பல நபர்கள் தேவையில்லை, ஒரே ஒரு தானியேல். 3000 பேர் 5000 பேர் மனம் திரும்புவதற்கு ஆண்டவருக்கு பல ஆட்கள் தேவையில்லை, ஒரு பேதுரு. எத்தனை வருஷம் அந்த பைபிளை நம்ம அந்த மாதிரியே படிச்சுட்டு தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு போகிறோம்? அந்த வரிசையில் நம்ம பேரும் வர வேணாமா? நம்மளும் எழும்பி சாதிக்க வேணாமா? எம்மா பொம்பளை ஆளு நான் அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு சாராளம்மாவை உள்ளே வச்சிருக்காரு, ஒரு அண்ணாளம்மாவை உள்ளே வச்சிருக்காரு, தெபோராளை உள்ளே வச்சிருக்காரு, எஸ்தரை உள்ளே வச்சிருக்கிறாரு. அப்படி இப்படி நீ ஆயிடக்கூடாதுன்னு தான் ஒரு தெளிலாளையும் உள்ளே வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் எல்லாம் தான் வச்சிருக்காரு. அவர் பார்வையில் ஆண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. எனக்கு சபைக்கு பிரசங்கம் முடிச்சுட்டு அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு உடன்பாடும் இல்லை. என்னை திரும்ப நீங்கள் கூப்பிட வேண்டும் என்று நான் பிரசங்கிப்பதும் இல்லை. போதும், இந்த ஒரு முறை உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன்னா போதும். எனக்கு தெரியும் என்னை விட நான் பேசின வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு. இங்கே அத்தனை பேர் எழுமணுங்கிறது என் ஆசை. ஒருவேளை 50 பேர் எழும்பாமல் ஒரு 2 பேர் எழுமுனா கூட இந்த 2 நாள் ஊழியத்துக்கான பலன் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமாக போயிடுவேன். ஆமேனா? இன்னைக்கு ஊழியங்களும் ஊழியர்களும் அப்படி தான் ஆயிட்டாங்க. மக்களை சந்தோஷப்படுத்தணும், மக்களை பலப்படுத்தணும், அதாவது மக்களை தோத்துறோம், அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். கண்ணை மூடி இருளை காண்கிறேன். ஓ, கண்ணை மூடினா இருட்டாக தான் இருக்கும். உடனே நீங்கள் வா ஏன்னா பாஸ்டர் கிளப்புறாரா, கண்ணை மூடினா இருட்டாக இருக்குன்றாரு. அட கோமாளி, கண்ணை மூடினா என்னவா தான் இருக்கும்? இருட்டாக தான் இருக்கும். அவர் ஒரு ப்ராஃபஸி சொல்லணும். என்ன ப்ராஃபஸி? இல்லை என்ன ப்ராஃபஸின்னு கேட்குறேன். உங்கள் கையில் இருக்கிற வேதத்தை விட என்ன ப்ராஃபஸி உங்களுக்கு வேணும்? அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கங்க. ஆமேனா? நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் இன்னைக்கு லோ ஆயிட்டு, ஊழியர்களுடைய சிந்தனையும் இன்னைக்கு லோ ஆயிட்டு, சபை பச்சைப்பிள்ளை மாதிரியே கிடக்கு. ஐயோ, நாம எதிர்பார்த்தவங்க தோத்துட்டாங்க, வேற ஒருத்தக சீட்டுக்கு வந்துட்டாங்க. யாரால நீங்க நினைக்கிறீங்க? யாரால? நம்மளால தான், நம்ம ஜெபத்தால தான். அப்போ ஜெபம் பண்ணுறது தப்பான்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே இவங்க வந்துடட்டும், ஆண்டவரே இவங்க தான் சிறுபான்மை காவலர், ஆண்டவரே சொல்லி முடிஞ்சு. அவர்கள் வந்தால் எங்கள் சபைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு ஆண்டவரே, எங்கள் ஊழியத்துக்கெல்லாம் பாதுகாப்பு ஆண்டவரே, அவர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, பலனாக இருப்பாங்க, அதனால் அவங்க வரட்டும். அப்போ நான் உனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் உனக்கு பலன் இல்லை, நான் உனக்கு சப்போர்ட் இல்லை, இவங்க வந்து தான் உனக்கு பாதுகாப்பு பலனு. போடுறேன்டா இந்த முறை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? மேல 3 முறை சொல்றது புரியுதா? அப்போ என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே இவங்க வரக்கூடாது ஆண்டவரே, இவர்கள் வந்தால் ஊழியமே செய்ய முடியாது ஆண்டவரே, ஐயோ அவர்கள் தோத்திர ஒடுக்குகிறவர்கள் ஆண்டவரே, எங்களை பகைக்கிறவர்கள் ஆண்டவரே, அவர்கள் வந்தால் எங்களால் அசைய முடியாத ஆண்டவரே, எங்களால் ஜெபிக்க முடியாத ஆண்டவரே, எங்களால் சுவிசேஷம் சொல்ல முடியாத ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே அவர்கள் பெரியவர்கள் ஆண்டவரே, வல்லவர்கள் ஆண்டவரே அப்படின்றமா? என்ன விடையா? என்ன விட? இவர் இப்போ தான்ப்பா தாடி வச்சிருக்கிறாரு,
நான் தாடி அப்புறந்தே வச்சிருக்கிறேன்ப்பா. நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா? இவர் இருந்தால் என் ஊழியம் நடக்காது, இவர் வந்தால் சுவிசேஷம் சொல்ல முடியாது, இவர் வந்தால் என் சபை வளராது. இது உன் மைண்ட் தாட்டு. உன் மண்டையும் பொழக்கிறேன், அந்த ஆளையும் சீட்டில் உட்கார வைக்கிறேன், வச்சு செய்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயாவா? நீங்கள் நல்லா வளர்ந்துருந்தீங்கன்னா உங்களை பலப்படுத்த மீட்டிங்கே தேவையில்லை, உங்களை பலப்படுத்த ஒரு பிரசங்கியாரே தேவையில்லை. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் போதும். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் குறித்து அவர் உங்களுக்கு போதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஆவியின் நிறைவு, பலன், ஆவியானவரை சுமக்கிற அந்த நிலைப்பாடு, மெச்சூரிட்டி, நான் யாரு, தரிசனம் என்ன, சபை என்ன, சபையின் தேவை என்ன, சர்வ வல்லவரின் நோக்கம் என்ன, எதுக்கு என்ன சோறு போடுறாரு, எதுக்கு என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு. இந்த கொரோனா வந்துச்சே, என்னை போட்டு தள்ளாமல் உசுரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனை வீட்டு கதவை தட்டுச்சு, எத்தனை லட்சங்களை தூக்குச்சு, என்னை மட்டும் ஏன் கொரோனா கொல்லலை? சிலரெல்லாம் கொதவளை வச்சுக்க வரைக்கும் வந்துச்சு, நெரிச்சிச்சு. ஆனால் ஆண்டவர் வேணாம்னு சொல்லி விட்டுட்டாரு. உன் கையை எடுத்துருன்னு கொரோனாவுக்கு சொன்னதுனால நிறைய பேர் இன்னைக்கு நம்ம உசுரோடு இருக்கிறோம். இல்லாட்ட நாம கொரோனாலே போயிருந்துருக்கணும். இப்போ கொரோனா ஆண்டவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. 2 வாய்ப்பு கிடச்சிச்சு, நீர் தான் மிஸ் பண்ணிட்டீரு. இப்போ கூட எனக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடும், நான் யாருன்னு காட்டுறேன். இது கொரோனா புரியும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ அடுத்து என்னமோ ஒன்று வருதான், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுகள் போய்கிட்டு இருக்கு. அது முந்தி இருந்த கொரோனாவோட மோசமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. திரும்ப லாக்டவுனுக்கு வாய்ப்பு இருக்குன்னெலாம் பேசிக்கிறாங்க. நான் சொல்கிறது அது புரியுதா? நமக்கு கிருபையா ஜீவனை, கிருபையா நாட்களை, கிருபையா இந்த ரட்சிப்பை, கிருபையா அழைப்பை, கிருபையா அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. சபை எழுமணும். திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அதனுடைய 10வது வசனம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிரும். மோசே பார்த்து சொல்றார். எலியாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை நேற்று இரவு பிரசங்கித்தேன். யோசேப்பை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை இன்றைக்கு காலை பிரசங்கித்தேன். மோசே பார்த்து சொன்ன வார்த்தையை இன்று இரவு நான் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. பர்வதம் வா, பலனை தா, பயங்கரங்கள் நடக்கும். நேற்றுக்கு மாலையில் பர்வதம் வா அப்படின்னு ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு காலையில் பலனை தா. யோசேப்பு கனிதரும் செடி, பலன் தரும் செடி அப்படின்னு காலையில் பேசினார். ஸோ பர்வதம் வா, பலனை தா. இந்த இரவு சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஸோ பர்வதம் வா, பலனை தா, பயங்கரங்கள் நடக்கும். உன்னை கொண்டு பயங்கரங்கள். இதுதான் சபைக்கு இருக்கிற பிரச்சனையே. தோத்திரம். இவ்வளோ நேரம் உங்களை உற்சாகப்படுத்திட்டும் கூட வர மாட்டேங்க பாருங்க. தோத்திரம். ஹலோ 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 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு பிளான் ஆயிடுச்சுன்னா, அந்த அழைச்சிட்டு போகிறவரோட கூட போகிற ஆள் தோத்திரம் கூடவே போயிட்டா சிக்கல் இல்லாமல் சீக்கிரமாக இலக்க போய் சேர்ந்துடலாம். இல்லை வர முடியாது, உன்னோட சேர்ந்து நான் வரமாட்டேன் அப்படின்னா சரி, அவசியம் இல்லை, தேவையில்லை, இந்த ஆளை விட்டுட்டு நம்ம மட்டும் போயிடுவோம் அப்படின்னு அவரால் போகவும் முடியாது. ஏன்னா இந்த ஆளை இழுத்துக்கிட்டு தான் போகணுங்கிறது அவருடைய அழைப்பு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? மல்லு கட்டி தர இழுத்துக்கிட்டு முடியலையா சில சமயம் தோத்திரம் கயரை கழுத்தில் ஓட்டாவது இழுத்துட்டு போய் அங்கே கொண்டு என்ன செய்யணும்? விடணும். நான் நேற்று மாலையிலிருந்து அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கூட மாட வந்துட்டீங்கன்னா மடன்னு டெஸ்டினேஷனை நோக்கி என்னஞ்சிடலாம். என் கூட நீங்கள் வந்து தான் ஆகணும். இப்போ மீட்டிங் முடிஞ்சோடனே நான் கிளம்பிடுவேன்.
கத்திரி சித்தமாய் அப்புறம் உங்களை எப்போ நான் சந்திக்கிறேன்னு தெரியல, அப்போ தான் திரும்ப அந்த பாடு எனக்கு வரும். அல்லையா சொல்லுங்க. அப்போ என் கூட நீங்கள் வந்து தான் ஆகணும். வந்துட வேண்டியது தானே. வரமாட்டேங்கிற மாதிரியே உட்காந்துருந்தா நான் மல்லுக்கட்டியில் இழுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஹலோ, இருக்கீங்களா? இன்னைக்கு ராத்திரி நான் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு நாளை காலையில் அங்கே பிரசங்கம், அங்கே சர்ச்சில் ஆராதனை, அது தொடர்ந்து இருக்கிற மீட்டிங்ஸ் பொறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப திங்கக்கிழமை நான் ட்ராவல் பண்ணணும். அடுத்த வாரம் ஃபுல்லாக எல்லா பட்டணங்களுக்கும், திருச்சிக்கு போகணும், நார்வேலுக்கு போகணும், தூத்துக்குடிக்கு போகணும், அருப்புக்கோட்டைக்கு போகணும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். அதை முடிச்சுட்டு திரும்பவும் கிளம்பணும், தோத்தரம் மலேசியாவுக்கு போகணும், பாண்டிச்சேரிக்கு போகணும், சென்னைக்கு போகணும். அப்படிலாம் முடிச்சு இப்படித்தான் வாரம் நடக்கு. அப்பா வந்து இந்த வார கதையை மட்டும் சொன்னார். இல்லையே சொல்லுங்க. எனக்கு இதுதான் பொழப்பு தோத்தரம். இது 19 வருஷமாக என் லைஃப்பில் போய்கிட்டே இருக்கு. எந்த கூட்டத்துக்கும் நான் வரட்டுமான்லாம் முயற்சிக்கிறது இல்லை. அங்கே எப்படியாவது போய் நின்றுவோமான்னு நான் ட்ரை பண்ணுறதோ, யார் மூலமாகவோ நான் வர்றேன் ஏற்பாடு பண்ணுறீங்களா, நான் ரெஸ்ட்டாக இருக்கேன், என்னை வச்சு ஒரு மீட்டிங் நடத்துறதுங்களா, கேட்குற அன்னைக்கு செத்துடணும் நான். அது என் பிரதிஷ்டை. ஆமேன்னு சொல்லுங்க. நான் வேலைக்காரன், அவர் எஜமான். அவர் என்ன அனுப்புவார். இன்னைக்கு வரைக்கும் மீட்டிங் டேட்டு கேட்குறவங்களுக்கு முடியலை. அந்த இடத்துல அந்த டேட்டில் எனக்கு ஃப்ரீ இல்லைன்னு தான் சொல்ல வச்சிருக்கிறாரே ஒழிய, அவர் தான் ஆண்டவர். நான் எப்படி ஆகிலும் அவருக்காக பயன்படணும், பலன் தரணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவை குறிச்சும் துடிக்கிறாரு. என் மனைவியோட என் பிள்ளைகளோட நான் செலவழிக்கிற நேரங்கள்லாம் ரொம்ப குறைவு. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற நேரங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் என் மனைவி, எங்களுக்கு 2000ஆவது ஆண்டு கல்யாணம் நடந்துச்சு. இன்றைக்கி 26 வருஷம் முடிஞ்சிட்டு எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நாள் ஒரு முறை கூட சண்டை வந்ததில்லை, வருத்தம் வந்ததில்லை, கோபங்கள் வந்ததில்லை. என் முகம் என் முகம் என் மனைவி கிட்ட எரிஞ்சு விழுந்ததும் இல்லை. என் மனைவி ஒரு மாதிரி மூக்க வீங்க வச்சு நான் இத்தனை வருஷம் பார்த்ததும் இல்லை. இருக்கீங்களா? தேவனுக்காக நம்ம ஓடணும்னா நம்ம குடும்பத்தை தேவன் பார்த்துக்கிடுவார், பிள்ளைகளை தேவன் பார்த்துக்கிடுவார். ஆமேனா? நம்மை கொண்டு பயங்கரங்களை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். மோசேட்ட சொல்றாரு, உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இதுதான் உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு. அற்புதங்களுக்காக ஏங்க அல்ல, அற்புதங்களை சாதிக்க உங்களை அழைச்சிருக்கிறார். எனக்கு அற்புதம் நடக்குமா அப்படின்னு நீங்களும் நானும் ஏங்கிறதுக்கு இல்லை, நம்ம மூலம் மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்குமா. இப்படி சொல்றேன், எனக்கு அற்புதம் நடக்குமா யார் மூலமாகிலும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்குமா ஓ மூலமான்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. புரிஞ்சிருக்கீங்களா? என்ன, நம்மளை அற்புதங்களை செய்ய, பயங்கரங்களை சாதிக்கத்தான் அழைத்திருக்கிறார். சிலுவைக்கு போயிட்டு ஜீவனை கொடுத்துட்டு உயிர் தெழுந்து 40 நாட்கள் சீசர்களோட அவர் இருந்துட்டு பரலோகத்துக்கு ஏறி போகிற நேரத்தில் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள், மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள், இதெல்லாம் படித்தா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினால் பிசாசுகளே, நவமான பாசிகளே, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களே. என் நாமத்தினால் வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன், மனம் மாற தேவன் ஒரு மனுபுத்திரன். அவர் சொல்லியும் அவர் வசனித்தும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும். இத்தனை வசனம் மனப்பாடமா நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்னா நம்ம சாதிச்சே ஆகணும். அப்போ ஆண்டவர், அதாவது நீ பயங்கரங்களை செய்வேன்னு சொல்றதை விட உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்.
நம்ம சுயத்தில் இல்லை, மாம்சத்தில் இல்லை, சுய ஞானத்தில் இல்லை, சுய திறமைகள் இல்லை. அவர் நம்ம கூட இருந்து பயங்கரங்களை செய்வார். எஸ் இருக்காரா? கூட இருக்காரா? அப்போ கண்டிப்பா நம்ம பயங்கரங்களை செய்யற ஆளாத்தான் இந்த பூமியில இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கடன் கேட்கிற ஆளா இருக்க கூடாது. 500க்கும் 1000க்கும் எவன் வீட்லையும் போய் கை நீட்டுற ஆளா நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்ம மூலம் பயங்கரங்கள் நடக்கணும், நம்ம மூலம் அதிசயம் நடக்கணும், நம்ம மூலம் அற்புதம் நடக்கணும். அந்த டிக்னிட்டியை விடவே கூடாது. ஏன்னா we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. தேவன் ஒரு மனுஷனை முன்குறிச்சிட்டாருன்னா அவனை மேற்கொள்ள இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் இடம் இல்லை. மோசேயை உலக தோட்டத்துக்கு முன்னாடியே முன்குறிச்சிட்டாரு. 30 லட்சம் மக்களை விடுதலை செய்ய போறவன் அவன்தான். பார்வோனுக்கு முன்னால நிக்க போறது அவன்தான். என் நாமத்தை சொல்ல போறவன் அவன்தான். பிரமிப்பூட்டுகிற அற்புதங்களை அடையாளங்களை எகிப்து தேசத்தில் நடப்பிக்க போறவன் அவன்தான். செங்கடலை 2 பிளக்க போறது அவன்தான். கண் மலைக்குள்ளிருந்து தண்ணியை கொண்டு வர போறது அவன்தான். எமோரிய ராஜாக்களை வீழ்த்த போறது அவன்தான். இஸ்ரவேலரை கானானை நோக்கி நடத்த போறது. என்ன திட்டம் பாரு. ஒரு மனுஷனை பத்தி எவ்வளோ பெரிய 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 திட்டங்களை அவர் வச்சிருக்கிறார் பாரு. என்ன நடந்துச்சு? இது உலக தோட்டத்துக்கு முன்னமே நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களை பத்தின என்ன பத்தின தேவ திட்டம் முழுசா இன்னும் நமக்கு தெரிஞ்சிடல. நேற்று சொன்னனோ காலையில் சொன்னனோ தெரில. அவர் ஆயத்தம் பண்ணினது இதுவரை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் ஒருவேளை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். ஒன்று நான் இப்படிலாம் பயன்படுத்த போகிறேன், இப்படிலாம் ஆசீர்வதிக்க போகிறேன்னு கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாக்கு தத்தத்தின் மூலம் பேசுகிற வார்த்தையின் மூலம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நம்ம கேட்டது தான் பூரணம்னு நினச்சிடாதீங்க. நாளைக்கும் அவர் சமூகத்துக்கு போகும்போது பேசுவார், நாளன்னைக்கும் அவர் சமூகத்துக்கு போகும்போது பேசுவார், அதுக்கு மறுநாள் உட்காரும்போது இன்னும் புதுசாக பேசுவார். அப்போ இன்னும் 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 நம்ம வாழ்க்கையை குறித்த தேவ திட்டம் பெருசா 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 இருக்கு. கொஞ்சோண்டு அவர் நமக்கு சொல்லும் போதே அப்பா நம்மளை இப்படி ஆசீர்வதிக்க போறாரா, இப்படி பயன்படுத்த போறாரான்னு பிரமிக்கிறோம். ஒருவேளை எல்லாத்தையும் சொல்லிட்டா நெஞ்சு வெடிச்சு செத்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. ஹலோ. அப்ப மோசே எவ்வளவு பெரிய திட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தான் பாருங்க. அவன் பிறக்கும் போதே சாத்தான் அவனை கொல்லலான்னு யோசிக்கிறான். பார்வன் மூலமா பிறந்த ஆண் பிள்ளைகள்லாம் நினைஞ்சிடணுமா, செத்துறணும், கொன்றுணும். வாய்ப்பில்லை ராஜா. தேவன் பிளான் பண்ணி இந்த பூமிக்கு அனுப்புறவனை எந்த ராஜாவும் தொட முடியாது, எந்த மனுஷனும் தொட முடியாது. அவங்க ஆமீன் சொல்ல மாட்டாங்களே ஒழிய மற்றபடி அதான் உண்மை. அல்லேலூயா. பிறந்த உடனே காலி பண்ணணும்னு நினச்சான், முடியல. 3 மாதம் வீட்டுக்குள்ள பிள்ளை ஒரே கத்திக்கிட்டு தானே கிடந்திருக்கோம். இவன் கத்தி கத்தி பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், தோத்துறான். ஆனால் அவங்க அம்மா அப்பா அத்தாடி நம்ம 3 மாதம் ஒழிச்சு வச்சோம். இவன் வீட்டுக்குள்ளே கத்துற கையை காலை உதறிக்கிட்டு கத்துறதை பார்த்தா இவனே காட்டி கொடுத்துருவான் போல தெரியுது. கடைசியில் இவனையும் கொன்று, இவனை ஒழிச்சு வச்சதுக்காக நம்ம 2 பேரையும் கொன்று தோத்துறான். இவன் பண்ணுற சேட்டையில் சாபா அது பண்ணுற சேட்டையினால சாகுமே ஒழிய பார்வோனாலெல்லாம் என்ன செய்யாது, சாக. புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். அல்லேலூயா. அவங்க அம்மா அப்பா யோசிச்சிருப்பாங்க, வேணா வீட்டுக்குள்ளே வீர்னு கத்துறான், இவன் கத்துறதை பார்த்தா ஒரு பிள்ளைய ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு எவனாவது உள்ளே வந்து பார்த்து கடைசியில் ஆம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சு பிள்ளையும் கொன்று ஒழிச்சு வச்ச பாவத்துக்கு நம்மளையும் கொண்டுருவானே நினச்சி அவங்க ஒரு நாணப்பெட்டி எடுத்து அதை கூடையா செஞ்சு தோத்துறோம். அதை அந்த கூடைக்குள்ளே மோசையை வச்சு நைல் நதியில் கொண்டு போய் சாத்தானுக்கு அதில் ஒரு ஐடியா. ஏங்க தண்ணியில் ஓடுற நதியில் ஒரு பெட்டியை சின்ன ஒரு பெட்டியை செஞ்சு பிள்ளைய வச்சா அது என்ன பத்திரமாவா போய் சேரும்? கொஞ்சம் தண்ணி இப்போ வேகமாச்சுன்னா, இல்லாட்டி எங்கேயோ ஒரு சுழிச்சிச்சுன்னா, இல்லை எங்கேயாவது ஒரு மேலேருந்து கீழே உயரத்துலேருந்து டமால்னு தண்ணி கீழே விழுந்துச்சுன்னா எந்த செகண்ட்லேயும் அந்த பிள்ளை
வாய்ப்பு இருக்குல்ல, சாகடிக்க முடியாத. அப்ப சாத்தான் பிறந்த முதல் நாளே பிளான் பண்ணான், பிறந்த 3வது மாசம் பிளான் பண்ணான். வாய்ப்பு இல்லை. பார்வோன் குமாரத்தியை குளிக்கிறதுக்கு அனுப்புறாரு. அவ அன்னைக்கு வரைக்கும் குளிச்சாலும் என்னமோ நமக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு குளிக்கிறதுக்கு வர்றா பாருங்க. சோதரம் பரிதாபமான ஒரு பொம்பளையால அனுப்பிச்சிருந்தா கூட மோசையை பாதுகாக்கிறது கஷ்டம். ஆனா பார்வோன் மகளே அனுப்பி வைக்கிறாரு. வேற எங்கேயாவது குளிக்க போயிருக்கலாம்ல, மோசே வர்ற இடத்துல குளிக்க போயிருக்கா. நான் சொல்றதா புரியுதா? உங்களை குறிச்ச என்ன குறிச்ச தேவ திட்டம் பெருசு. இதெல்லாம் நடக்கும்போது மோசைக்கு ஏதாவது தெரியுமா? அவன் 3 மாச குழந்தை கையக்கால உதறிக்கிட்டு இருந்திருப்பான், அவனுக்கு தெரியாது. எப்பொழுதுமே ஒன்றை விளங்கிக்கங்க, நீங்களும் நானும் அறியாத ஒரு கோணத்தில் பரலோகம் நமக்காக வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, பிஹைண்ட் த ஸ்கிரீன். திரைக்கு பின்பாக நமக்காக ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் என் கூட இல்லை, கர்த்தர் என்னை பார்க்கல, கர்த்தர் என்னை கைவிட்டார், அனாதையா விட்டார் அப்படின்னு கவிதை எழுதுறது, அப்படின்னு பயங்கரமாக புலம்புறது. அப்படின்னா தான் உன்னை கொரோனாவிலே போட்டிருக்கலாம்ல. ஏன் இன்னைக்கு ராத்திரியே உன்னை போடலாம்ல? என்ன பேச்ச காணோம்? உடனே கர்த்தர் கை விட்டார், கர்த்தர் பார்க்கல, கர்த்தர் வைக்கல, கர்த்தர் விசாரிக்கல. பெரிய விஞ்ஞானி. அல்லேலூயா. நாண பெட்டிக்குள்ள ஒன்றை வைக்கிறதும் கர்த்தர் தான், அந்த நைல் நதியில ஒன்றை அனுப்புறதும் கர்த்தர் தான், அந்த நேரத்தில் பார்வோன் குமாரத்திய குளிக்க அனுப்புறதும் கர்த்தர் தான். இது ஒரு எபிரேய பிள்ளை எவ்வளோ ஒருத்தி ஏமாத்தி 3 மாசம் ஒளிச்சு வச்சு அனுப்பியிருக்கிறா. பார்வோன்ட்ட கொடுத்து அனுப்புங்க இந்த பிள்ளைய, அவர் கண்ணுக்கு முன்னாடி பொழந்துரட்டும் அப்படின்னும் பார்வோன் குமாரத்தி சொல்லி இருக்கலாம் அல்லவா? அல்லவா? ஆனா அவளுக்கு வேற இருதயத்தை கொடுக்குறாரு. இந்த பிள்ளை எடுத்துட்டு போய் நமக்காக நம்ம என்ன செய்வோம்? அதுவும் அப்பனுக்கு தெரியாம. ஆத்தாடி, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்பனுக்கு தெரியாம அந்த பிள்ளைய வளர்ப்போம். 40 வருஷம் அந்த அரண்மனையில் வளர்ந்தானா, 40 இயர்ஸ். நீ என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? அந்த 40 வருஷத்துல ஒரு நாள் கூட இவன் ஒரு எபிரேயன் அப்படிங்கிற சந்தேகம் அந்த அரண்மனையில் இருந்த எவனுக்கும் வரவில்லை. இவன் யாருங்கிற டவுட் யாருக்குமே வரல. இவன் ஒரு எபிரேய பிள்ளையாண்டான், எப்படியோ உள்ள வந்துட்டான் அப்படிங்கிற சந்தேக பார்வை ஒருத்தருக்கு கூட வரலாம ஆண்டவர் அவனை காத்தார். புரிஞ்சுக்கணும், என் மேல இருக்கிற தேவ திட்டம் பெருசு, எவனும் என்னை தொட முடியாது. பயங்கரங்களை நடப்பிக்கத்தான் கர்த்தர் என்ன தெரிஞ்சிருக்கிறார். இவனா 40வது வயசுல வெளியில வந்து தன் பலத்தினால தன் சுயத்தினால இஸ்ரவேல் மக்களை ரட்சிச்சிருவாரு ஆண்டவர் அப்படின்னு இவன் ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் பயன்படுத்தி இஸ்ரவேல் மக்களை மீட்டணும்னு இவன் நினைச்சான், அவசரப்பட்டான், சுயத்தை சார்ந்து வந்தான், சுய பலத்தை சார்ந்து வந்தான். அன்னைக்கு தான் மாட்டினான், அன்னைக்கு தான் மாட்டினான். சொல்லுங்க, அது வரைக்கும் அவன் மாட்டவே இல்லை. அப்ப கூட பாருங்க, முத நாளே ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடிச்சிட்டு இருக்கிறான். யாரா நீ என் சகோதரனை அடிக்கிறதுக்கு? போட்டான் புதைச்சான், போட்டான் புதைச்சான். எனக்கு அப்படி தமிழ் தான் வரும், அல்ல சொல்லுங்க. போட்டான் புதைச்சான். 2ஆம் நாள் வர்றான், நம்ம ஆளு சண்டை விட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம வழக்கமா போடுறோம்ல, அதே மாதிரியே தோத்துறான். அவன் எழுப்புதல் அப்படின்ட்டு வர்றான், எதிரிய போட்டான். 2ஆம் நாள் வர்றான், நம்ம ஆளுகளே சண்டை விட்டு கிடக்கு. ஏண்டா உங்களுக்காக தானடா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தேன், தேசத்தை மாற்றணும், எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லி துடிச்சா நீங்களே சண்டை விட்டு கிடக்குறீங்களே. இன்னைக்கும் சபைக்கு சபை சண்டை விட்டு கிடக்கு, பாஸ்ட்டுக்கு பாஸ்ட்டு சண்டை விட்டு கிடக்காங்க, ரெவரண்டுக்கு ரெவரண்டு சண்டை விட்டு கிடக்கு, பிசப்புக்கு பிசப்பு பாம்பு வச்சுக்கிட்டு இருக்கு, சபைக்குள்ளே சண்டை விட்டு கிடக்கு, விசுவாசிகளாக இருந்து பாஸ்ட்டுக்கு விரோதமா இப்படி நமக்குள்ளே சண்டை. இது கடையில் வேற எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும், ஒன்றை முதல்ல போட வேண்டும், அதுக்கப்புறம் தான் எழுப்புதல். அல்ல சொல்லுங்க. சத்துருவை கூட சாதாரணமா
காலி பண்ணிட்டான். ஆனா சகோதரனை அவன் சமானப்படுத்த முடியல. அவன் தரிசனத்தை இவங்க காலி பண்ணிட்டாங்க. யாரா நீ? எங்கிருந்து வந்த நீ? எங்களுக்கு நீ அதிகாரியாக பார்க்குறியா? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்குறியா? உன்னை யார் நியமிச்சது? இன்னைக்கு வைக்கிறேன்டா உனக்கு வேட்டு. பார்வோன்ட்ட சொல்லி மாவனை உன்னை காலி பண்ணுறமா இல்லையா? அடுத்தடுத்த செகண்டுக்குள்ள பார்வோனுக்கு தகவல் போது இவனை கொல்றதுக்கு பார்வோன் பிளான் பண்ணுறான். தேசத்தை விட்டே ஓட்டானா. எப்படி சபை சாதிச்சு பார்த்தீங்களா? முத நாள் சத்துருவே இவன் காலி பண்ணான், 2ஆம் நாள் சகோதரங்க இவனை காலி பண்ணிட்டாங்க. ஏதாவது புரியுதா? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எழுப்புதலுக்கும் சுவிசேஷத்துக்கும் எதிரிகள் வெளியில் இருக்கிறவங்க, சத்துருக்கள், எகிப்திய ஆவி அப்படி இப்படிலாம் நினைக்கிறான். அதெல்லாம் ஒரே போட்டலாம், புதைச்சிடலாம், போட்டலாம். இந்த சகோதரர்களை சரி பண்ணுறதுக்குள்ள சரி பண்ண வந்தவன் சரியாயிடுவான். இப்போ நான் 2-3 பிரசங்கத்தில் மல்லு கட்டிட்டு இருக்கிறேன் பாருங்க. அல்ல சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க, ஒரு சந்தோஷமா இருந்துருங்க, ஒரு வைராக்கியமா இருந்துங்க, ஒரு உற்சாகமா இருந்துருங்கன்னு நானும் இப்போ 3வது பிரசங்கத்தில் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி தெரியுது. ஆமேனா? இதுவரைக்கும் மாறாத நாங்கள் மாறிடுவோமா? வந்தியா, மைக்க பிடிச்சியா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லிட்டு போய்கினே இரு. நாங்கள் அப்படியே தான் இருப்போங்கோ. அப்படிங்கிற சபையை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் தேசத்தை விட்டு ஓடினான், நான் இன்றைக்கு மதுரையை விட்டு ஓட வேண்டியதுதான். அல்ல சொல்லுங்க. அப்ப கூட பார்வோன் அவனை கொல்ல முயற்சித்தப்போ பார்வோன் கையில மோசேயை தேவன் ஒப்பு கொடுக்க அவன் தேவ திட்டத்துக்குன்னு உரியவன். நீ எப்படி அவனை ஈஸியா தொட முடியும்? பிறந்த முதல் நாள்லையும் தொட முடியாது, பிறந்த 3 மாசத்துலையும் தொட முடியாது, முதிர்ச்சி அடைஞ்ச 40வது வயசுலையும் அவனை தொட. ஏன்னா அவன் எனக்குரியவன். அது அவனுக்கே தெரியாது. இப்பவும் அந்த மோசைக்கு தெரியாது. அவனை வச்சுதான் செங்கடல் பிளக்க போகுதுன்னு. ஆமேனா? அவன் மீதியானுக்கு பயந்து ஓடுறானே, அப்ப தெரியுமா இந்த 30 லட்சம் பேரை நம்ம தாண்டா திரும்ப வந்து இழுத்துட்டு போறோம்னு. நம்மளை போடணும்னு நினைக்கிற இந்த பார்வோனையும் அவன் சேனையையும் நாம தாண்டா செங்கடல்ல போட போறோம்னு அவனுக்கு தெரியுமா? இன்னைக்கு விரட்டி விடுற ஜனம் நாளைக்கு நமக்கு பின்னால தோத்துறான். 30 லட்சம் பேரும் வருவான்டா அப்படின்னு அவனுக்கு தெரியுமா? இப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது கூட உங்களுக்கு பெருசாக நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கலாம். என்னை பார்த்தா பஞ்சு மிட்டாய் விற்கிறவ மாதிரியும் புள்ள பிடிக்க வந்தவன் மாதிரியுமே தெரியலாம். எங்கே இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. இவனை வித்தியாசமாக 3 நாள் 2 நாளும் பேசிக்கிட்டு இருக்கான், தோத்துறான். இவன் பேச்சு மற்றவங்க பிரசங்கம் மாதிரியே தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை பற்றி நீங்கள் பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ யாரை வேணாலும் இருங்க, இந்த மதுரை பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்க போகிறார், தேசத்தை கொடுக்க போகிறாரு. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என் பிள்ளைங்க இங்கே உட்கார்ந்துருக்குறாங்க, தோத்துரு. அவங்க அடுத்த தலைமுறையை அசைக்க தூக்க தேவனால் அழைக்கப்பட்டவர். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் முந்தின ஆலயம், நீ பிந்தின ஆலயம். நான் ஒரு நாள் கேட்பேன், உன்னை கர்த்தர் பிரகாசமாக பயன்படுத்துகிற நாளில் அந்த 3 பிரசங்கத்தில் என்ன முறைச்சிக்கிட்டே உட்காந்துருந்தே நீ தானே அப்படின்னு நான் கேட்பேன். அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமேனா? வலிய பிள்ளைகளுக்கு என்னன்னு தெரியல, அதுகளுக்கு ஒரு சோகம், தோத்திரம். ஆமாம், சம்பாதிக்கிறது அப்பா, சமைக்கிறது அம்மா, வீட்டில் அம்புட்டு வேலையும் பார்க்குறதும் அம்மா, இதுக துணிமணியை துவைச்சி போடுறதும் அம்மா, இதுகளுக்காக எல்லா பிரயாசத்தையும் பண்ணுறது அம்மா அப்பா. அப்பா அம்மா டேட்டா போட்டு விடுறதும் அப்பா, படிக்க வைக்கிறதும் அப்பா, ஃபீஸ் கட்டுறதும் அப்பா, எல்லாமே அவங்க செய்வாங்க. ஆனால் அவங்க சர்ச்சுக்கு வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக சர்ச்சுக்கு வந்தா அப்படி இருக்குதுங்க. நான் இவங்களை சொல்லலை, பொதுவாக வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன். இல்லை நம்மளை தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு அவங்க யோசித்தாங்கன்னா ஒருவேளை அவங்களாகவும் இருக்கலாம். அல்ல இல்லையா சொல்லுங்க. பலனாயிரே, பராக்கிரமசாலினி. இன்னைக்கு நான் உனக்கு முன்னால் நிற்கிறேன்னா 18 வயசில் எனக்குள்ள விழுந்த விதை. 18 வயசில்
பைபிள்னா எனக்கு உயிர், சபைனா எனக்கு உயிர். நான் சொன்னேனா இல்லையா? இது வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் மிஸ் பண்ணது கிடையாது. பல முறை பைபிளை படிச்சிருக்கிறேன். பைபிள் தான் எனக்கு உலகம். இன்னைக்கு எனக்கு சோறு போடுறது பைபிள், என்னை ஆசீர்வதிக்கிறது பைபிள். உன் அளவுக்கு சில விஷயங்கள் எனக்கு விவரம் தெரியாது. அதாவது செல்ஃபோன், கூகுள், இப்போ ஃபேஸ்புக். எனக்கு ஃபேஸ்புக்கே கிடையாது, இன்ஸ்டாகிராமே எனக்கு கிடையாது, எனக்கு அந்த நாலேஜே கிடையாது. ஆனால் எனக்கு வேதம் தெரியும், என்னை அழைச்சவர் தெரியும். என்னுடைய இலக்கு என்ன தெரியுமா? I need to preach the word of God in the parliament. I need to preach the word of God in the parliament soon. You are going to see. எல்லா ஃப்ளாஷ் நியூஸ்லையும் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கேன் என் பேரை போட்டு. எல்லா ஃப்ளாஷ் நியூஸ்லையும் எல்லா தலைப்பு செய்திகள்லையும் வரும். தோத்திரம் பார்லிமெண்ட்டில் நின்று நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவேன். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாயால தான். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். எனக்கு ஒரு கிறுக்கு. நான் பைபிள் படித்தேன்னா நோவாவை ஆசீர்வச்சிருப்பார், யோசேப்பு ஆசீர்வச்சிருப்பார், தானியேலை ஆசீர்வச்சிருப்பார், எலியாவை ஆசீர்வச்சிருப்பார். அப்போ நான் தோத்துறோம், ஏன் அவங்கள மட்டும்தான் ஆசீர்வதிப்பீரான்னு கேட்பேன். ஆமேனா? அவங்கள மட்டும்தான் பயன்படுத்துவீரான்னு கேட்பேன். அவங்க என்ன விலைக்கிறையும் கொடுக்குறாங்களோ அதை நானும் கொடுக்க ஆயத்தம். எனக்கு பணம், புகழ், பேருக்கு முன்னால் பின்னால் இந்த பாசுமார்களா, ரெவரண்ட், பிசப்பு பட்டம்னு சுற்றிட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. உங்கள் பிள்ளைங்கிற ஒரு அடையாளம் எனக்கு போதும். உங்களுடைய ஊழியக்காரங்கிற ஒரு அடையாளம் எனக்கு போதும். வேதத்தில் சொன்னது என் லைஃப்பில் நடக்கணும். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஒரே நாளில் பார்வோனுடைய அரண்மனையில் கொண்டு போய் நிறுத்தினாரா இல்லையா? மீதியான் தேசத்தில் கிடந்த கிழவன் மோசைய தூக்கி கொண்டு வந்து அவனை எதிர்த்த அதே அரண்மனையில் கொண்டு வந்து நிறுத்தினாரா இல்லையா? ஒரு மொர்தெகாய அகாஸ்வேருவுக்கு முன்னால நிறுத்தினாரா இல்லையா? ஒரு தானியேலை நேபுகாத் நேச்சாருக்கு முன்னால நிறுத்தினாரா இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவையும் அதே நேபுகாத் நேச்சாருக்கு முன்னால நிறுத்தினாரா இல்லையா? அவங்களை எல்லாம் ஒரு பார்வோனுக்கு முன்னால, ஒரு அகாசுவருக்கு முன்னால, ஒரு ஏரோதுக்கு முன்னால, ஒரு நேபுகாத் நேச்சாருக்கு முன்னால நிறுத்தினவர் என்ன இந்தியாவின் பிரதமருக்கு முன்னால பாராளுமன்றத்தில் நிறுத்துவார். சரியான பைத்தியம்டா, சரியான பைத்தியத்திட்ட மைக் கொடுத்துருக்குறாங்கடா, நம்மளை போட்டு குழப்பதுடா அப்படின்னு நீ நினைக்கலாம். நான் சொல்கிறேன், உனக்கு லேட்டாக புரிஞ்சிருக்கு. நான் சரியான பைத்தியம். நான் சரியான, என் அப்பா மேலே பைத்தியம், என் அழைப்பு மேலே பைத்தியம், அவர் வார்த்தையின் மேலே பைத்தியம். அதனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களையும் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் உன்னை நான் பார்த்துக்கிருவேன், உன் ஜீவனை நான் பார்த்துக்கிருவேன். வரும், நீ அழியிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆண் பிள்ளை பிறந்த அன்னைக்கே கொல்லப்படணுங்கிறதா சட்டம், அதான் சூழ்நிலை. ஆனால் உன்னை கொல்ல முடியாது. நைல் நதியில் உன்னை தூக்கு போடும்போது அந்த நதியே உன்னை கவிழ்த்தி கொன்றும், அதான் சூழ்நிலை. ஆனால் உன்னை கொல்ல. எகிப்து தேசமே உனக்கு விரோதமாக எழும்பி ஒரு ஆளை தேடும். ஆமா, கரெக்ட். டோட்டல் இஸ்ரவேலரும் இப்போ மோசையை பிடிச்சி பார்வோன்ட்ட கொடுக்கணும்னு தேடுறாங்க. எகிப்தியர்கள் எல்லாருமே மோசையை தேடுறாங்க. ஒட்டுமொத்த தேசமே மோசைக்கு எதிராக அந்த ஒருத்தனை தேடுது. வாய்ப்பு இல்லை ராஜா, மோசே சாகல ராஜா. நான் சொல்றது ஏதாவது புரியுதா ராசாத்தியே? ராஜா ராஜான்னே சொல்றாரு, ராசாத்தின்னு சொல்ல மாட்டாரு. ராசாத்தியே புரியுதா? என் அம்மா நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. சொல்றேன்னா கிளவின்னு சொல்லாத, வயசாயிடுச்சுன்னு சொல்லாத. இதுக்கு பிறகுதான் நீங்க சாதிச்சு தேவநாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. என் புள்ள ஒருத்தன் வந்தான், தோத்திரம், என்னை கிளப்பி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது புரியுதா?
இடுப்பு அங்கிட்டாமல் வலிக்கும், கழுத்து இங்கிட்டாமல் வலிக்கும். இடுப்புன்னு இருந்தால் வலிக்க தான் செய்யும். எனக்கு தான் வலிக்க. என்ன பேச்ச காணா? எனக்கு தான் வலிக்க. இந்த அப்போ நான் கார் ஓட்டிட்டு போகணும், திரும்ப ஒரு 200-300 கிலோமீட்டர் போனோம். தோத்துறோம். காலையிலையும் போனோடனே பிரசவம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், நாளைக்கு ஆராதனை நான் தான் செய்யணும், அதை முடிச்சுட்டு கிளம்பணும். எனக்கு தான் வலிக்கு. நான் எந்த பாசிட்ட போய் ஜாமனுங்கோ, என்ன பாட்டுலுங்கோ, இடுப்பு வலிக்குங்கோ, கண்ணு முடியாதா பார்த்து சொல்லுங்கோ. சொல்ல முடியுங்களாங்கோ? என் இடுப்பை பார்த்து நானே பேசுவோங்கோ, என் காலை பார்த்து நானே பேசுவோங்கோ. சில சமயம் மிரட்ட கூட மாட்டேன், நான் தான் லூஸ் ஆச்சே. இடுப்பு வலிச்சிச்சுன்னா இடுப்பை பார்த்து சொல்லுவேன், இந்த பாரு நம்ம தேவனுடைய ஆலயம், உன்னையும் என்னையும் எல்லாம் ஒரு பாத்திரம்னு தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. அவருக்காக வாழ்கிறதான் உன்னோட என்னோட வேலை. நீ நல்லா இருந்தால் தான் நான் ஓட முடியும், நீ கூட மாட இருந்தால் தான் 10 பேரை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த முடியும். ஆனால் ஐ பிளஸ் யூ, ஹீலாயிடு, இயேசுவின் நாமத்தினால சுகமாயிடு. எனக்கு ஒரு நம்பிக்கை, இயேசுவின் நாமம் நான் யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த நாமம் அற்புதத்தை செஞ்சிரும். அந்த நாமத்துக்கு வியாதி பயந்துரும், பிசாசு அரண்டுருவான். அந்த நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணும்போதே நடந்துடும். இந்த மென்டாலிட்டியிலே இயேசு நாமத்தினால நான் உன்னை ப்ளஸ் பண்ணுறேமே. எனக்கு தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, வித்தின் 20 மினிட்ஸ், வித்தின் 20 மினிட்ஸ், ஒரு தோராயமாக ஒரு கணக்குக்காக சொல்கிறேன், ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள, அதுவே அதிகம் தோத்துறோம், அங்கே ஒரு சேஞ்ச் ஆகிருக்கும், அங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கும். அல்லையா சொல்லுங்க. இப்படித்தான்க்கா நானும் ஓடிக்கினே இருக்கேன். ஆமேனா? அதனால இந்த சோகமாக போஸ்ட் கொடுக்கறதே வேணாம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம், அரக்க கூட்டத்தை அழிக்க போறது நீதான், ஆத்துமாக்களை ரட்சிக்க போறது நீதான், அற்புத அடையாளங்களை செய்ய போறது நீதான். 3 பாயிண்ட் சொன்னேன். அரக்க கூட்டத்தை அழிக்க போறது நீதான். அரக்க கூட்டத்தின் அழிவு, அதுதான் பயங்கரம். மோசே மூலம் பயங்கரம் நடந்துச்சா இல்லையா? எகிப்தில் பயங்கரங்கள் நடந்துச்சா இல்லையா? என்ன பயங்கரம்? அரக்க கூட்டத்தின் அழிவு. எது அரக்க கூட்டம்? பார்வோன். 430 வருஷமா இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி வச்சிருந்த கூட்டம். அவங்க ஜீவனே வாழ்க்கையே கசந்து போற அளவுக்கு இஸ்ரவேலரை அவ்வளவு ஒடுக்குன ஒரு கூட்டம் தான் பார்வோன் கூட்டம். அந்த பார்வோனையும் அவனுடைய சேனையையும் யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல செங்கடலிலே கர்த்தர் அவர்களை கொன்றார். யார் மூலம்? மோசேயின் மூலம். அவன் கையில் இருக்கிற கோலை நீட்ட சொன்னார், பிளந்திருந்த செங்கடல் திரும்ப மூடினது. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை, ஒருவனும். 430 வருஷ அகங்காரத்துக்கு, அதிகாரத்துக்கு, அரக்க வல்லமைக்கு ஒரே நாள்ல புல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வச்சது ஒரு மோசே. இன்னைக்கு பட்டணத்தை, கிராமங்களை ஆளுகை செய்கிற, ஆட்டி படைக்கிற அரக்க வல்லமைகள் ஏராளம் தேசத்தில் பெருகிட்டு. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உனக்கு போராட்டம். எபேசியர் 6, 12, 13 வசனங்களில் படிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு தேசங்களை, கிராமங்களை, இளைஞர்களை, தலைமுறையை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. பாவத்தில் இன்னைக்கு சோத்திரம் இளம் தலைமுறையை தள்ளிக்கிட்டு இருக்கு, அசுத்தங்கள்ல தள்ளிக்கிட்டு இருக்கு. 20-30 வருஷங்களுக்கு முன்னால் இருந்த மாதிரி பாவம் இன்னைக்கு இல்லை. அதை விட பல மடங்கு இன்னைக்கு பாவம் பெருகி போய் கிடக்கு. பாகால் வணக்கம் பெருகி போய் கிடக்கு, அசுத்தங்கள், அருவருப்புகள் பெருகி போய் கிடக்கு, வெள்ளி சூனியங்கள், மந்திர சக்திகள் பெருகி போய் கிடக்கு. ஒரு மோசே வச்சு பார்வோனின் அரக்க கூட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தவர் உங்களை வச்சு உங்க கிராமத்தில், பட்டணத்தில், தெருவில், தேசத்தில் செயல்படுகிற எல்லா அரக்க வல்லமைகளுக்கும் ஒரு அழிவை தேவன் தரப்போறார். அரக்க கூட்டத்தின் அழிவு,
அதுதான் பயங்கரம். அதுதான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். அந்த யாத்ராம் 14:13 சொல்றார்ல, இதுவரைக்கும் கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும். ஒரு பயங்கரம் நடக்க போது. நடந்துச்சா? செங்கடல்ல நடந்துச்சா? பார்வோன் கூட்டம் அமிழ்ந்து போச்சா? பின்னாலேயே தான் வந்தான், துரத்திக்கிட்டே தான் வந்தான். ஐயோ, கடலுக்குள்ளேயே வந்துட்டானே, நமக்காக ஆண்டவர் வழியை திறந்தார், அந்த வழிக்குள்ளேயும் வந்துட்டானே, அந்த பாதைக்குள்ளேயே வந்துட்டானே. கடலுக்குள்ளேயே கதையை முடிச்சிருவாங்களோ, கரையில் செத்திருந்தா கூட அடக்கமாவது பண்ணுவாங்களே, கடல்ல அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் ஜனம் நினைச்சிருக்கும். சில சமயம் பிரச்சனை நம்ம கொதவளையை நெருக்கிற மாதிரிலாம் வரும். அப்போ நமக்கு கற்பனை இருக்கு பாருங்க, இந்த மூளை ஆத்தாடி சொத்தரம் ஏசுநாதரை தாண்டி யோசிக்கும். அப்படியா இப்படியா அப்படியா அப்படியா அப்படின்னு. சிலருக்கெல்லாம் காலில் துணூண்டு கடுகு தண்டி புண்ணு தான் வந்திருக்கும். அவ்வளோதான். ஆப்ரேஷனுக்கு போய் ஃபெயிலியர் ஆகி ஆம்புலன்ஸில் ரிட்டர்ன் வர்ற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. வந்தது என்னது? பெருவரல்ல கடுகு தண்டி ஒரு புண்ணு. ஐயையோ சோத்திரம். சோத்திரத்தெல்லாம் ஆரம்பிக்கும் வேற. பெருவரல்ல வந்துட்டு சோத்திரம். சுகர் வேற கொஞ்சம் இருக்க சோத்திரம். கண்டிப்பா இந்த புண்ணு ஆறாது சோத்திரம். இது அப்படியே மிளகு தண்டி ஆகி ஆமத்தண்டி ஆகும் சோத்திரம். மேலே எழும்பும். அப்புறம் டாக்டர் சொல்லுவார் முழங்கால் வரைக்கும் எடுக்கணும்னு. அப்புறம் அதுவும் ஆறாமல் இடுப்பு வரைக்கும் எடுக்கணும்பாங்க. ஐயையோ, மீனாட்சி மிஷன் கூட்டு போகிறாங்களோ, காமாட்சி மிஷன் கூட்டு போகிறாங்களோ, அப்போலோவுக்கு கூட்டு போகிறாங்களோ, ஸ்டான்லி மருத்துவமனை கூட்டு போகிறாங்களோ, ஜிப்மருக்கு கூட்டு போகிறாங்களோ, கண்டிப்பாக நான் திரும்பி வரும்போது ஆம்புலன்ஸில் தான் வருவேன். சோத்திர ஆண்டவரே. இடையில ஒரு சோத்திர ஆண்டவரே வர. என்ன ஒரு கற்பனை சக்தி பார்த்தியா? உன்னையெல்லாம் உசுரோட வச்சிருக்கிறாரு பாரு, அவரை சொல்லணும். மலையை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுண்டு போ என்றால் அது போகும்னு சொல்றாரு. மலையை பார்த்தே நீ அப்படி சொன்னா மறைஞ்சிருன்றாரு. ஆனா அந்த தன்னுண்டு மிளகு தண்டி கடுகு தண்டி புண்ணுக்கு உம்பிட்டு கற்பனை பண்றியே. ஐயோ ராசா, சல்லி கண்ட்ரோலா பேசுறா. அல்லேலூயாவா. பார்வையை மாத்துங்க, சிந்தனைய மாத்துங்க. என்ன செதைக்க எந்த வல்லமையாலும் என் மூலமா நிறைவேறி முடியணும்னு அப்பா வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் எதனாலும் எனக்கு சாவு, எனக்கு வீழ்ச்சி, எனக்கு தோல்வி. நான் கடல் மேல் நடப்பேன். நான் பிரச்சனைகள் மேல் என்னை துரத்திக்கிட்டே வந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அதே கடலுக்குள்ள ஏன் கதை இல்லை, பார்வோன் கதை முடிய போது, எதிரியோட கதை முடிய போது, பயங்கரங்கள் நடக்க போது. காலங்காத்தால பார்த்தா கடல் மூடிருச்சு. கரையோரத்தில் மட்டமலாக்க ஒன்று ரெண்டு குப்பரடிக்க வரிசையா பாப்பரப்பா அப்படின்னு படுத்து கிடக்கிறாங்க. யாரு? பார்வோனும் பார்வோனுடைய ஏந்த அவனை திருப்பி போடுறா, மூச்சு இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னா பெரட்டி பார்த்தாலும் ஒருத்தனுக்கும் மூச்சு இல்லாம செத்து ரொம்ப நேரம் ஆச்சு. சொல்ல மாட்டிய? பைபிள் இப்பெல்லாம் படிங்க, இப்பெல்லாம் யோசிங்க, பெரிய ஆளா வந்துருவீங்க. ஒரு சின்ன இருமல் வந்தா செத்துருவேன், தோத்திரம். ஒரு சின்ன தலைவலி வந்தா செத்துருவேன், ஒரு சின்ன வயிற்று வலி வந்தா செத்துருவேன். டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, டாக்டர் அப்படி சொல்லிட்டாரு, செத்துருவேன். முதல்ல அது சாகட்டும். இந்த செத்துருவேன்னு சொல்ற ஆவி, செத்துருவேன்னு சொல்ற டாக்டரு நம்ம சரீரத்தை பத்தி படிச்சவரு. இயேசுநாதரு நம்ம சரீரத்தை படைச்சவரு. அவர் சரீரத்தை பத்தி படிச்சவரு. இவர் சரீரத்தை சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ராத்திரிக்கு தங்கி நாளைக்கும் இருக்கலாம் போல தோணுது. நீங்க கூட மாட வர்றதை பார்த்தா
இப்போ தாண்டா நம்ம ரூட்டுக்கு வந்திருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அல்லேலூயாவா? நான் செய்யும் காரியம். அப்போ முதல் காரியம் என்ன? அரக்க கூட்டத்தின் அழிவு. இரண்டாவது என்ன? ஆத்தும ரட்சிப்பு. ஆத்துமாக்களின் சொல்லுங்க பயங்கரம். ஆத்துமாக்கள் ரட்சிப்பு. என்ன ஆத்துமாக்கள் ரட்சிப்பு? ஒரே நாள்ல 30 லட்சம் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர்றாரு மோசே. ஆமை கரெக்ட்? 12ஆம் அதிகாரம் யாத்திராமத்தில் 40ஆம் வசனம் 41ஆம் வசனம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்த வருஷம் 430 அப்படின்னு எழுதியிருக்கு. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு புறப்பட்டது. கேன் யூ இமேஜின்? உங்களால் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏங்க 430 வருஷம் ஒரு 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 தேசம், ஒரு தேச மக்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்னு சொல்றாங்க. 6 லட்சம் புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா ஏறத்தாழ சுமார் ஒரு 30 lakhs இருக்கலாம்னு சொல்றாங்க. சண்டைக்கு வராதிங்க, சரிதானா? 30 லட்சம் பேர் 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்த தேசத்துல ஒரே நாள், சிங்கிள் டே, ஒரே நாள் அந்த தேசத்திலிருந்து ரிலீஸ் ஆகி வெளில வர்றான். இது மிராக்கிளா இல்லையா? என்ன நல்லா தானே இருந்திய? இது பயங்கரமா இல்லையா? உங்களால கற்பனை பண்ண முடியுதா இல்லையா? கருவாட்டு குழம்பை தான் சார் கற்பனை பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் கற்பனை பண்ணுற அளவுக்கு சக்தி இல்லைன்றீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மூளைக்கு அடங்காது தான். ஆனால் 30 லட்சம் பேர் வெளில வரான். நான் ரசிக்கப்பட்டு 30 வருஷம் ஆகிறது, இன்னும் 3 ஆத்துமாவை கூட நான் ஆதாயம் பண்ணவில்லை. இது எப்படி இருக்கு? சோத்திரம். ஒரு 80 வயசு கிழவன் கர்த்தருக்கு சோத்திரம் ஆமீன் இல்லையா? 30 லட்சம் பேரை ரிலீஸ் பண்ணி கூட்டு வர்றான்னா அவுட்ஸ்டாண்டிங், பயங்கரம். மோசேயின் மூலமா கர்த்தர் செஞ்ச காரியம், கர்த்தர் செஞ்ச காரியம் பயங்கரம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். முதல்ல உன் மூலம் அரக்க கூட்டத்தை எல்லாம் அழிக்க போறேன். அந்த ஆவி, இந்த ஆவி, இந்த ஆவி, அந்த ஆவி, பெரிய ஆவி, சின்ன ஆவி, சில்ற ஆவி, தோத்தரம், மந்திராவி, துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலத்தையும் உன் மூலமா அழிக்க போறேன். பயங்கரம். ரெண்டாவது உன் மூலம் ஆத்தும அறுவடை, ஆத்தும ரட்சிப்பு. நான் காலையில் சொன்னது இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன். சின்னவன் சிறியவன் ஒரு வெறி. நான் ஜாகிறதுக்குள்ள ஒரு 1000 பேரை ஆகிலும் தேவ சமூகத்துக்கு நேரம் நடத்திட்டு தான் சார் சாகணும். 1000 பேர்னு வசனம் சொல்லுது. 1000 பேருக்காகிலும் நான் ஆசீர்வாதமா இருந்துட்டு தான் பரலோகம் போகணும். அல்லேலூயா. ஆத்தும பாரம் ஒன்னே உங்க இருதய ஏக்கமா இருக்கட்டும். பயன்படுத்த போறாரு, பயன்படுத்த போறாரு. கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வர போறாங்க. இந்த மாதிரிலாம் சர்ச்சோ பில்டிங்கோ இல்லாம எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு. அப்படியே பில்டிங் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேன் இல்லாத எத்தனையோ சபைகள் இருக்கு. இந்த மாதிரி நாற்காலி இல்லாத எத்தனையோ சபைகள் இருக்கு. இந்த மாதிரி பிஏ சிஸ்டம் இல்லாத எத்தனையோ சபைகள் இருக்கு. ஆமேனா? இந்த மாதிரி ஒரு 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 இதுக்கு பேர் என்ன, AK-47 ஒரு கேமரா இல்லாத எத்தனையோ சபைகள் இருக்கு. இந்த மாதிரி கீபோர்டு இல்லாத எத்தனையோ சபைகள் இருக்கு. பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள், ஆறா நடத்துறதுக்கு ஒரு ஆள், தாடி வச்சிருக்காரு பாருங்க. ஆமாம், சோத்திரம். அப்புறம் நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு தகப்பன், இதில் வேற ஒரு பிரசங்கியார் இடையில. இந்த மாதிரிலாம் அட்மாஸ்பியர் இல்லாத எத்தனையோ ஊழியங்கள் சபைகள் தேசத்தில் இருக்கு. அப்போ இவ்வளவு நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாருன்னா அதற்கேற்ற பலனை, பிரதிபலனை நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார்ல. இதில் ஒரு 1000 நோட்டீஸ் கொடுத்தாங்களாம். சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்களாம். இன்னும் இங்கே முக்காவாசி சேரு காலியாக தான் பல்ல காட்டிக்கிட்டே இருக்கு. என்ன பேச்ச காணும்? எதுக்கு இப்போ 1000 நோட்டீஸு? 1000 நோட்டீஸ் அடித்து ஒரு 2 ஆத்துமா வந்துச்சா புதுசா? தெரில, உங்களுக்கு தான் தெரியும் வந்துச்சா வரலையான்னு. அப்போ எதுக்கு நாம இன்னும் ஆத்துமா அறுவடையில் நலிஞ்சு தான் என்ன செய்கிறோம்? நம்ம நினச்சிக்கிறோம் அப்படியே நோட்டீஸ் அப்படியே கொடுத்துட்டா, போஸ்ட் அப்படியே ஒட்டிட்டா, அப்படியே கிளம்பி வந்துடுவாங்கன்னு.
ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்த குறுப்பே கூட்டத்தை கட்டடிக்குது. ஆண்டவர் புள்ளன்னு சொல்கிற குறுப்பே சொந்த சபையில் நடக்கிற மீட்டிங்களுக்கு வரமாட்டேங்குது. அப்புறம் நோட்டீஸை பார்த்துட்டு அவன் வந்துடுவானாக்கா, போஸ்டரை பார்த்து வாசித்தோன்னு அப்படியே ஆன்னு வாயை பிளந்துட்டு சர்ச்சுக்குள்ளே வந்துடுவானாக்கா. சாக பிழைக்க கிடந்த ஆளுகளுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்த அற்புதம் செஞ்சு உசுரோட வச்சிருக்கிறாரு. அவங்களே கூட்டங்களுக்கு ஆலயத்துக்கு கட்டடிக்கிறாங்க, ஆப்சென்ட் போடுறாங்க. அந்த மாதிரி பரிதாப சூழ்நிலை சபை இருக்கும்போது போஸ்டரை பார்த்தோன்னே வந்துடுவானாக்கம். நான் சொல்றது ஏதாவது புரியுதா? வருவாங்க. அதை ஆவியானவராக கொண்டு வந்தா உண்டு. அதுல உங்களுடைய என்னுடைய பிரயாசம் இருக்கு. ஒரு மோசே 80 வயசுல தன்னை அர்ப்பணிச்சான், புறப்பட்டு போனான், பார்வோனுக்கு முன்னால நின்னான், பிராபலத்தை ஃபேஸ் பண்ணான். ஆமேனா? அவனுடைய பிரயாசம், அவனுடைய உழைப்பு அங்க இருந்துச்சு. அவன் மூலம் ஒரு பயங்கரம் நடந்துச்சு. என்ன பேச்ச காணோம்? மோசே அப்படியே போஸ்ட் அடிச்சு போய் சோறுல ஒட்டினாரா? இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். விடுதலை பெருவிழா தோத்திரம் சீனாய் மலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே பர்வதத்திலே நம்ம எல்லோரும் சென்று கர்த்தருக்கு அங்கே ஆராதனை செய்ய போகிறோம். ஸ்பெஷல் பிரசங்கியார் தோத்திரம், அங்கே ஒருத்தர் வரல தோத்திரம் அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டினாரா, இல்லை ஃப்ளக்ஸ் வச்சாரா, இல்லை நோட்டீஸ் கொண்டு கொடுத்தாரா? அதெல்லாம் ஒரு 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 மக்களை உள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு யுக்தி இல்லைன்னு நான் சொல்லலை. வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? சார், ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்தாலே சபையில் 100 பேர் இருக்கிறோம்னா 200 பேர் வந்துடுவாங்கல்ல சார். என்ன சார் பேச்சக்கான? எனக்கு திரள் மக்கள் வர்றதுல உடன்பாடு இருக்கு, அதிகமான உடன்பாடு இருக்கு. அது நடக்க போகுது. அது எழுப்புதல் காலம் தொடங்கிருச்சு. கர்த்தர் கொண்டு வந்து குவிக்க போறார். இப்பவும் ஆவியானவர் மட்டும்தான் சபைகளில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் தான் வாரம் எங்க இருந்தாவது ஒரு 2 டிக்கெட்டை கொண்டு வந்து சபையில் புது ஆத்மாவா நிப்பாட்டுறாரு. நம்ம யாரும் பண்றது இல்லை. ஒரு 100 பேர் இருக்கிற சபை 5 வருஷம் ஆனாலும் 100ஆத்தான் இருக்கு, 10 வருஷம் ஆனாலும் 100ஆத்தான் இருக்கு. இல்லைன்னா 80க்கு இறங்கிருது, 120க்கு போகுது, மட்டார்னு 75க்கு வருது. இப்படியே தான் அந்த சபையோட நிலை. நான் சபைன்னு நம்ம சபையை சொல்ல, நான் பொதுவாக பேசுகிறேன். இப்படி தான் இருக்கு. ஏதோ 1-2 தான் பெரிய அளவில் குரோத்தை பார்க்க முடியுது, மற்றவங்களை பார்க்க முடியல. ஏன்? அழைப்பு நம்ம மேலே இல்லையா? இருக்கு. அபிஷேகம் நம்ம மேலே இல்லையா? இருக்கு. கிருபை நம்ம மேலே இல்லையா? இருக்கு. அதை நாம எந்த விதத்தில் செயல்படுத்துறோம்னு இருக்குல்ல. ஹலோ ஹலோ, ஒரு சின்ன கால்குலேஷன். 100 பேர் இருக்கிற சபை, மாசம் ஆத்துமாதாயம் வேண்டாம், வாரம் சுத்தமா வேண்டாம். ஏன் கணக்கு என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா. சொல்லுங்க. உலகத்தில் 10 மாசத்துக்கு ஒரு புள்ள தோத்திரம். இங்கே ஆவிக்குரியதில் 12 மாசத்துக்கு ஒரு ஆத்துமா வச்சுக்கிருவோமே. ஒரு கணக்கு தானே போடுறோம். என் கூட சண்டைக்கு வராதிங்க. ஒரு கால்குலேஷன். 100 பேர் இருக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணுறதா நம்ம பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறோம் வச்சுக்கிருவோம். அந்த ஒரு வருஷம் முடியும் போது அந்த சபையில் எத்தனை பேர் இருப்பாங்க? சும்மா கணக்கு தானே, வாயை திறந்து சொல்லுங்களேன். 200. இப்போ செகண்ட் இயர், 2வது வருஷம், இந்த 200 ஆளுக்கு ஒரு ஆத்துமா ஆதாயம் செய்யுது. அந்த வருஷம் முடியும் போது 3வது வருஷம் முடியும் போது, சும்மா கணக்கு தான் சார், சொல்லுங்க சார். 3வது வருஷம் முடியும் போது 600. அதுதானே தோத்திரம். 3வது வருஷம் முடியும் போது 800. 4வது வருஷம் முடியும் போது 1600. 5வது வருஷம் முடியும் போது 3200. Can you imagine? Only within 5 years we can reach 3200 souls. 3200 பேர், ஒரு 100 பேர் இருக்கிற சபை வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு ஒரு ஆத்துமாவை டார்கெட் பண்ணி ஜோம் பண்ணி காத்திருந்து அவங்களுக்கு பிரயாசப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்களுக்கு அற்புத அடையாளங்களை நடப்பிச்சு கொண்டு வந்தா 5 வருஷம் ஆகும்போதே அந்த சபையில் 3200 பேர் இருப்பாங்க. 3200 பேர் இருந்தாங்கன்னா இந்த சபை 10ன்றீங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறதுல எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் 10ன்றீங்க. இந்த இடமே இப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? அதனால தாங்க நாங்கள் ஆதாயம் பண்ணுறது இல்லைங்க. இடம் என்ன செய்யறது இல்லைங்க,
பத்தாவதுங்களும் நாங்கள் பாட்டுக்கு 3600 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா, ஐயோ பாஸ்டர் என்ன பண்ணுவார், மூலையில் போய் முட்டிக்கிட்டு நிற்பார். சபை இவருடையதா? சபைக்கு ஓனர் இவரா? சொல்லுங்க. இந்த பில்டிங்க்கு ஓனர் இவரா? சர்வ வல்லவர் சார். 300 பேர் வந்தா அதுக்கேற்ற மாதிரி சச்சை தருவார். 3000 பேர் வந்தா அதுக்கேற்ற மாதிரி எல்லைகளை தருவார். ஆத்தும ரட்சிப்பு, அதுதான் பயங்கரம். அரக்க கூட்டத்தின் அழிவு, ஆத்துமாக்களின் ரட்சிப்பு. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க சொந்த பந்தங்களை நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர போறீங்க. உங்க குடும்பத்தார்கள் சபைக்கு வர போறாங்க. உங்க மூலமா பல ஆயிரங்கள் கர்த்தரை அறிய போறாங்க. ஆஃப்டர் 80 வயசுக்கு பிறகு ஒரு மோசையை வச்சு 30 லட்சம் மக்களை விடுதலை செய்ய கர்த்தரால முடியும்னா, இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உங்களை வச்சு பட்டணத்தை அசைக்க தேவனால முடியும். மைண்ட் செட்டை மாத்துங்க. பயங்கரம் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பங்களா வீடு. எப்படி? அப்படியே ரூமா படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? பங்களா வீடு. உடனே ஒரு பங்களா வீடு தான் பயங்கரமா இருக்கும். அப்படி பிரசங்கம் தான் நமக்கும் பிடிக்குது. கர்த்தர் ரெட்டிப்பாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு கார் இருந்தா 2 காரை கொடுப்பா. ஒரு வீடு இருந்தா 2 வீடை கொடுப்பா. ஒரு மொபைல் இருந்தா 2 மொபைல் கொடுப்பா. ஒரு மனைவி இருந்தா கோதோலை நரிச்சு கொல்ல. இல்ல சொல்லுங்க. மைண்ட் செட்டே அப்படி ஆயிடுச்சு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே தான் பேசணும். அப்படி பேசுற பிரசங்கியார் தான் நமக்கும் பிடிக்கும். வாவ், என்னம்மா பேசு. ஐயோ, இத பேசுறதுக்கு என்ன அழைக்கவே இல்லை. பரலோகத்துக்குரியத, உங்களை குறிச்ச தேவனுடைய திட்டத்தை பயங்கரமாய் முதல்ல அரக்க கூட்டத்தின், 2வது ஆத்துமாக்களின், 3வது என்ன சொன்னேன்? அற்புத அடையாளங்கள். அற்புத மோசே கொண்டு கர்த்தர் செஞ்சாரா? அந்த 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மோசேட்ட சொல்றார், இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக்கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். ஜனங்கள் சும்மா ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் நடந்தே ஆகணும். பார்வோன் சும்மா என்ன நம்ப மாட்டான். அற்புத அடையாளங்கள் தேசத்தில் நடந்தே ஆகணும். ஆனால போ மோசே, உன்னோடு நான் இருப்பேன், பயங்கரங்களை செய்வேன். பயங்கரம் என்ன பயங்கரம்? அற்புத அற்புத. இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது, புறப்பட்டு போங்கன்னு சும்மா சொல்லிடாம, உலகமெங்கிலும் போங்க சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சும்மா சொல்லிடாம, என் நாமத்தினாலே பிசாசுகளை, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள். எனக்கு ஏன் தெரியுமா, இந்த கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாரும் வாங்க வாங்க ஜெபம் பண்ண வாங்க, நான் ஜெபம் பண்ணி விடுறேங்கிறதுல உடன்பாடு இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசிக்கும் இன்னும் இதையே சொல்லி சொல்லி வளர்க்குறோம். வாங்க ஜெபம் பண்ணி, வாங்க ஜெபம் பண்ணி, பா நீ போய் ஜெபம் பண்ணு, பா உன் பிரச்சனையை நீ பேசு, உன் பிரச்சனையை பார்த்து நீ என்ன செய்ய, பேசு. என் மேலே என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் தான் சோம்பேறி. உன் அதிகாரத்தை நீ என்ன செய்ய, பயன்படுத்து. என்ன அழைச்சவர் தான் உன்னையும், நான் படிக்கிற பைபிள் தான் நீயும், என்ன நிரப்பின ஆவியானவர் தான் உன்னையும். பா உடனே நான் என்ன பண்றது, இதை செய்யறது இல்லை. வாங்க என்கிட்ட தான் வல்லம் இருக்கு, கமான். ஓ கர்த்தர் சொல்லுகிறா, நீங்கள் நடந்தால் உங்கள் உடம்பு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ சகுந்தலா, ரூத், எஸ்தர், சபைக்கு 2 ரூத்து கண்டிப்பா இருக்கும். எஸ்தர், நீங்கள் பிரச்சனைகளின் நடுவிலே, ஓ அரா ஷக்கரா வரமாட்டேங்குது, அதனால தான் ஹரா ஹரா. ஓ பிரச்சனை நடுவிலே பச்சை மிளகாய் கடிச்சிட்டேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
நீங்கள் கண்ணீரோடு வாழ்கிறீர்கள் என்று இயேசு சொல்றாருன்னு உடனே போதும், நம்ம அம்மாவுக்கு ஆவி வந்துடும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு? பிரச்சனைக்கு நடுவுலன்ற வாழ்க்கையே பிரச்சனை தான் சார். உங்களுக்கு பிரசவம் பண்ற எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இப்படி முறைக்கிறவங்க நடுவில் பிரசவம் பண்றதே பெரும் பிரச்சனை சார். அவர் கொடுத்த மேட்டரை கொடுத்த டயத்துக்குள்ள பேசி முடிக்கிறது அடுத்த பிரச்சனை. ஆமேனா? நீ நாளைக்கு ஒரு டிக்கெட்டை பார்க்கணும், அங்கே நம்ம டிக்கெட்டுகள் அங்கே சர்ச்சில் அதுகளை சமாளிக்கணும். நாளைக்கு எங்கள் மாமியாரை சமாளிக்கணும், மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி எல்லார் மனுஷருக்குமே என்ன இருக்கு? இது தீர்க்க தரிசனமா? நீங்கள் பிரச்சனைக்கு நடுவில் இருக்கிறீர்கள் தம்பி. கத்தர் பச்சை மிளகா பழைய விடியும் கடிச்சிட்டு என்ன சார், என்ன ஆக்டிங், என்ன நடிகர் திலகம்? கர்த்தருடைய வார்த்தையை விட தீர்க்க தரிசனம் எதுவும் இல்லை. சொல்லுங்க. நான் தீர்க்க தரிசனத்தை குறையும் சொல்லல. கர்த்தர் சொன்னா சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா நீங்க யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? யாராவது எண்ணெய் பாட்டில், யாராவது தண்ணி பாட்டில், ஐயா 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 அது ரொம்ப மோசமாக இருக்கு அம்மா ஐயா பாஸ்டா, உன்னை பிள்ளையா வச்சிருக்கிறாரா பிச்சைக்காரனா வச்சிருக்கிறாரா கேட்பேன்ல நான். உன்னை பிள்ளையா வச்சிருக்கிறாரு, நீ போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் ஐயா ஐயான்னுக்கிட்டு இருக்க. சாகிற வரைக்கும் என்ன மறக்க மாட்டேன். அல்ல சொல்லுங்க. புரியுதுங்களா? நீங்க அற்புதத்தை செய்யணும். இந்த கோலை உன் கையில பிடித்து கொண்டு மறந்துடாடா, அந்த கோல் தான் அதிகாரம். அதனாலதான் ஆண்டவர் சீசர்களை அனுப்பும் போது தோத்திரம் அந்த மத்தேயு 10:1 சொல்வாரு, பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம். அந்த அதிகாரத்தை கொடுத்து தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் நம்மளை அனுப்புறாரு. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் நம்ம மேல, இயேசு நாமம் என்கிற அதிகாரம் நம்ம கூட, பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்கிற அதிகாரம் நம்ம கூட. We are the people of authority. கையில அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆமென் நீ அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்ப, அதுதான் பயங்கரம். செங்கடலுக்கு முன்னால அப்படியே முழிச்சுக்கு நிக்கிறான் மோசே. டேய் நானா முன்னாடியே சொல்லிட்டேன்லடா, கோலை எடுத்துட்டு போடான்னு. கோலை எடுத்துட்டு கோலை கையில தானே வச்சு நிக்கிற, நீட்ரா. ஐயோ செங்கடல ஆண்டவரே, ஐயோ பார்வோன் பின்னாடி வர்றான் ஆண்டவரே, ஐயோ நான் என்ன செய்யறேன்னு தெரியல ஆண்டவரே. ஆண்டவர் தெரியுமா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, ஐயோ எனக்கும் தெரியலடா, ஐயோ ஐயோ ஒன்ன போய் அழைச்சம் பாடுறா, ஐயோ கோமாளி போயல, ஐயோ கையில கோலை நீ தானடா வச்சிருக்கிற, ஐயோ அதிகாரத்தை நீ வச்சுக்கிட்டு நீ யூஸ் பண்ணாம ஐயோ திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறியடா. அப்படித்தான் ஐயோன்னு ஆண்டவர் புலம்பி இருப்பாரு. ஏதாவது மனசுல வச்சேச்ச, ஏன் உன் கையில் இருக்கிற கோலை நீ நீட்ரா. ஒரு ஊழியக்காரரு, எனக்கு பிரசங்கத்தில் பெருசாக கதை வராது, இப்போ ஒரு கதை ஞாபகம் வருது சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பாடு உபத்திரம்னு இருக்கும். ஆண்டவர் மேலே உடனே கோவம், நீர் கண்டுக்கவே மாட்டேறாரு, பிசாசு என்ன பாடா படுத்துறான், பிரச்சனைகள் என்ன சுற்றி வளைச்சி தாக்குது, நீர் கம்முன்னு இருக்கிறீர் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவரோட சண்டை விட்டுட்டு படுத்துட்டாரா. சொப்பனம் பார்த்துருக்காரு தோத்திரம். அந்த சொப்பனத்தில் இவர் இந்த பக்கம் நிற்கிறாராம், அந்த பக்கம் ஏசுனார் நிற்கிறாராம். ஒரு பெரிய சந்தோஷம் இயேசுவை பார்த்தோன்னு. அவர் ஒன்று இவர் கூட பேசுகிறாராம், ஏசப்பா பேசுகிறார். இவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு, அவர் பேசுகிறத காதில் வாங்குறார். ஒரு 2-3 வார்த்தை தான் காதில் விழுந்திருக்குமா. திடீர்னு ஒரு பெரிய கருங்குரங்கு பெருங்குரங்கு குறுக்க வந்து 2 பேருக்கு நடுவில் நின்றுக்கிட்டு சக்கா பொக்கான்னு குத்துது, கத்துதான், குதிக்குதான், டான்ஸ் போடுதான், ஏசுனா அது முகத்தை மறைக்குதான், இந்த மாதிரி சட்டையெல்லாம் பண்ணுதான். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாராம்.
பேச்சையும் நிறுத்த மாட்டாராம். இந்த குரங்கையும் அதட்ட மாட்டாரு, சத்தம் போட மாட்டாராம். அவர் பேசிக்கிட்டே இருக்காராம் இவர்கிட்ட. இவர், ஆண்டவரே குரங்கு, ஆண்டவரே ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, ஆண்டவரே ஸ்தோத்திரம் இறங்குங்க, ஆண்டவரே குரங்குங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் ஒன்று பேச்ச நிறுத்துங்க, இல்லாட்டி அந்த குரங்க நிறுத்துங்க, ஐயோ ஒரே டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காராம். அவர் ஒன்றுமே செய்யலையாம், பேசிக்கிட்டே இருக்கிறாராம். இவர் திடீர்னு டென்ஷன் ஆகி அந்த குரங்க பார்த்து, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே பா அப்படின்னாரா. பொத்துன்னு குரங்கு விழுந்து செத்தே போச்சான். இப்போ கிளியராக இயேசுநாதர் பேசுறது கேட்குதான். மேட்ரு என்டல்லடா, மேட்ரு ஒன்ட்ட தாண்டான்ட்டு சொப்பனம் முடிஞ்சிட்டான். அல்லையா சொல்லுங்க அப்பா, சொப்பனம் அல்லையா. ஏதாவது யோசனை வருதா, ஆத்தாடி பிரச்சனை நம்மகிட்ட தாண்டா இருக்கு. ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன் த அத்தாரிட்டி. உன் கையில் நான் கொடுக்க வேண்டியதை என்ன செஞ்சிட்டேன், நீ பயன்படுத்தணும். சொல்லுங்க. 2 ராஜாக்கள்ல 2ஆம் அதிகாரத்தில் எலியாவை கர்த்தர் எடுத்துக்கிடுவார். அப்படி எலியாவை எடுத்துக்கும் போது மேலேருந்து ஒரு சால்வை விழுகும். அந்த சால்வையை போய் யார் எடுப்பா, எலிசா எடுப்பார். 14ஆம் வசனத்தில் அந்த எலிசா எடுத்துட்டு அவருக்கு பெரிய சந்தோஷம். நம்ம தகப்பன் விட்டு போன ஊழியத்தை நம்ம தாண்டா செய்ய போகிறோம், about 10 அப்படின்னு திரும்புவான் பாருங்க. ஒரு யோர்தான் குறுக்க ஓடும். ஆத்தாடி ஊழியத்தை செய்யலாம்னு சந்தோஷமாக கிளம்புனமே, குறுக்க என்ன ஓடுது, தட்டை. ஆண்டவரே இந்த யோர்தான, ஐயோ ஒட்டைங்க ஆண்டவரே, என்னை யாராவது காப்பாத்துங்களேன், என்னை கொண்டு தூக்கி அந்த கரையில் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் பயங்கரமான ஊழியத்தை செஞ்சிருவேனே, இப்போ யோர்தானை மட்டும் தாண்டதுக்கு உதவி வேணுமே அப்படின்னு ஊரெல்லாம் கூப்பிட்டாரா? என்னை யாராவது தூக்கி கொண்டு விடுங்கன்னாரா? சொல்லுங்க, நான் வேற கிளம்ப போகிறேன், ஏதாவது சொல்லிட்டு போயிட போகிறேன், இல்லை சொல்லுங்க அப்போ அப்படின்னு கேட்டாரா? இல்லை. அவர் யோசிக்கிறாரு, இந்த யோர்தானை தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடந்து வந்தோம், அப்போ நம்ம கூட தகப்பன் இருந்தார், எலியா இருந்தார். சரி, என்ன செஞ்சதுனால கடந்து வந்தோம்? சால்வையை முறுக்கி வாங்கி அடிச்சாரு. 2 இப்போ எலியா இல்லை, ஆனால் அவர் சால்வை நம்ம கூட தான் இருக்கு. எலியா போயிட்டாரு, ஆனால் சால்வை, அபிஷேகம், அதிகாரம் நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போமே. அவர் மாதிரியே முறுக்குவோம், அவர் மாதிரியே ஓங்குவோம், அவர் மாதிரியே அடிப்போம். ஓங்கினா முறுக்குனா அடிச்சான் பொழந்துட்டு வேறு வாய் பழக்க மாட்டேக்கு ஒரு ஆமியனுக்கு யோர்தானே பழக்கு. அல்லேலூயாவா. ஓங்கினா முறுக்குனா அடிச்சான் பொழந்துட்டு. ஏய் மேட்ரு எலியாட்டில்லடோய், மேட்ரு சால்வையிலடோய். இப்போ அந்த சால்வை என் கையிலடோய். பரலோகம் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அதிகாரத்தை பண்ணு யூஸ், இல்லைன்னா நீ சரியான, நான் சொல்லலை, அல்ல சொல்ல, அபிஷேகத்தை பண்ணு யூஸ், இல்லைன்னா நீ நானும். சூப்பர், நல்லா இருக்கு. அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சாங்கிற கதை. இயேசு நாமம் நம்ம கூட, அதிகாரம் நம்ம கூட, அபிஷேகம் நம்ம கூட. செங்கடலாக இருந்தால் நீட்டு, திரும்ப நீட்டு. முதல்ல பிளக்கும், 2வது சேரும், பார்வோனை போடும். ஆமேனா? உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் 1. முதல்ல சொன்னாரு, அரக்க கூட்டத்தின் அழிவு. 2வது ஆத்துமாக்களின் ரட்சிப்பு. 3வது அற்புத அடையாளம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பயங்கரங்களை நடப்பிக்கிற பாத்திரங்களா பயன்படுத்த போறாரு. பர்வதம் வா, பலனைத்தா, பயங்கரங்கள் நடக்கும். பயங்கரங்கள் எழுமி நிற்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நல்ல நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒரே நிபந்தனையா ஒரு 2 பாயிண்ட்டை சொல்கிறேன். அழைப்புக்கு செவி கொடுங்கள், அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். சொல்லுங்க எல்லாரும்.
அழைப்புக்கு. மோசையை பார்த்து மீதியான் தேசத்துல அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ பர்வதத்துக்கு வந்தான். 3ஆம் அதிகாரத்தில் எங்க வந்தான்? தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அந்த பர்வதத்துக்கு வரும்போது எரிகிற முட்செடி புதர் நடுவில் இருந்து தேவன் அவனோடு கூட பேசினார். அவனுக்கு வச்சிருந்த எதிர்கால திட்டத்தை சொன்னாரு. நீ வான்னு கூப்பிட்டாரு. நீங்க வீட்டில் போய் அந்த 3ஆம் அதிகாரத்தை யாத்திராமத்தை படிச்சு பாரு. 5 times 5 முறை அந்த அழைப்பை நெக்லெக்ட் பண்றான். வேணாம். முதல்ல நான் எம்மாத்திரம் அப்படி சொல்லுவான். ரெண்டாவது நாம் அப்படி போய் சொன்னா உம்முடைய நாமம் என்னவென்று கேட்பார்களே. மூணாவது சொல்லுவான் அப்படியே நாம் போய் சொன்னாலும் என் வாக்குக்கு செவி கொடார்களே. நாலாவது சொல்லுவான் நான் திக்குவாயும் மந்தனாவும். அஞ்சாவது சொல்லுவான் நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பு. எப்படி? அவரை சித்தம் இல்லாமல வந்து பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்டே சொல்றான் நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற. அப்ப அவர் சித்தத்தை பத்தி அவருக்கே கிளாஸ் எடுக்கிற மாதிரி வேற யாரையாகிலும் அனுப்பு. நான் திக்குவாயன், பேச்சு வராது. நீங்க அதில் படிச்சீங்கன்னா ஏண்டா வந்ததுலேருந்து நீ தாண்டா என்கிட்ட நீள நீளமா பேசியிருக்க. அப்பெல்லாம் உனக்கு வாய் நல்லா இருந்துச்சு, இப்போ மட்டும் உனக்கு என்ன வாயே சொல்லுங்க? திக்குவாய். நீ திக்குவாயோ முக்குவாயோ, உன்னை வச்சுத்தான் நான் பயங்கரங்களை செய்ய போறேன். நீ நெக்லெக்ட் பண்றதுனால நான் உன்னை விட போறது, நீ வேணான்னு சொல்றதுனால இன்னொரு ஆளை பார்க்க போறது. அழைப்புக்கு செவி கொடுத்தே ஆகணும். அழைப்புக்கு செவி கொடுங்கள். உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். மாமனார் ஆடு, மாமனார் வீடு, மனைவி சிப்போராள், 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். வயசும் 80 ஆயிடுச்சு. இனி இருக்கிற கொஞ்ச காலம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கிற. வாய்ப்பு இல்லை ராஜா, எனக்கு டைம் இல்லை. அவன் தான் சொல்றான் சங்கீதம் 90:10 பலத்தின் மிகுதியினால் மனுஷனுடைய ஆயுசு காலம் 80 வருஷம். ஆணுடைய அழைப்பு மோசைக்கு வரும்போது அவனுக்கு வயசு, இதை கண்டுபிடிச்சதே யாரு? 80 வயசு தான் மனுஷனுக்கு ஆயுசுன்னு மோசே. மோசே தான் 90ஆம் சங்கீதத்தை எழுதினாலே 90:10 சொல்லுவார். இப்போ 80வது பர்த்டே எப்படி கொண்டாடி இருப்பாரு நம்ம மோசே? இது நம்ம சாகர வருஷம் அப்படிதான் கொண்டாடி இருப்பான். இந்த வருஷத்துல நம்ம செத்து போயிருவோம். ஜனவரியில சாவமா அக்டோபர் வரைக்கும் போவமான்னு தெரியல. அப்படித்தானே நினைச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் அவன் அறியாத அடுத்த 40 வருஷங்களை வச்சிருந்தாரு. நீங்க அழைப்புக்கு செவி கொடுத்தா ஆயுசு கெட்டி அடுத்த 40 வருஷம் உங்களை அந்த அழைப்பே தூக்கிட்டு போகும். அந்த அழைப்பே உங்களை சுமந்துட்டு போகும். இந்த இரவு அழைப்புக்கு செவி கொடுங்கள். உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குன்னு நம்புங்க. நீங்க பயங்கரங்களை செய்ய போறீங்கன்னு நம்புங்க. கர்த்தர் உங்களை வச்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற போறார் நம்புங்க. ஒரு காரணம் சொல்லாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க, தவிர்த்து விட்டுலான்னு நினைக்காதீங்க. நீங்க எத்தனை காரணம் சொன்னாலும் உங்களை அழைத்த அழைப்பும் உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை வரங்களும் மாறாதவைகள். அழைப்புக்கு செவி கொடுங்கள். அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளை. உங்க மேல இயேசுவின் நாமம், உங்களுக்குள்ள அபிஷேகம். அந்த நாமத்தை பயன்படுத்துங்க. அந்த நாமத்தை பயன்படுத்துங்க. பிரச்சனையை பார்த்து பேசுங்க, சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. அற்புதம் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், பயங்கரங்கள் நடக்கும். தகப்பனே, எத்தனை பேர் இந்த 3 கூட்டங்களிலும் தேவன் என்னோடு கூட பேசினார். இந்த இரவு கர்த்தர் என்னோடு பேசினார். என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். பயங்கரங்களை நடப்பிக்க போறார். என்ன அர்ப்பணிக்கிறேன் எத்தனை பேர் சொல்றீங்க? அவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி, முடிஞ்சா 2 கரங்களை கூட உயர்த்தி என்ன ஒப்பு கொடுக்கிறேன்பா. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குப்பா. எதுவும் என்ன சேதப்படுத்தாதுப்பா, எதுவும் என்ன கொல்ல முடியாதுப்பா, அழிக்க முடியாதுப்பா. நான் பலருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம்பா. ஆண்டவரே, தரிசனத்துக்கு ஆசீர்வாதமானவன், என் சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமானவன், தலைமுறைக்கு ஆசீர்வாதமானவன், தகப்பனுக்கே ஆசீர்வாதமானவன்.
நான் பர்வதத்துக்கு வர்ற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற பர்வதம், என்னை பயணப்படுத்துகிற பர்வதம், என்னை பயன்படுத்துகிற பர்வதம், பர்வதம் உங்க பிரசன்னத்துக்கு நான் வருகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நிறைவேற்றும். நம்முடைய பிள்ளைகள் ஒரு மோசே போல பயங்கரங்களை சாதிக்கிறவங்களா, எழுப்புதலின் கருவிகளா, ஆயுதங்களா இந்த உலகத்தில் பிரகாசிக்க வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒரு சேதமும் வராது. சரீரத்தில் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் இப்ப நான் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள், பலவீனங்கள் சரீரத்தை விட்டு விலகி போ. இயேசுவின் நாமத்தில் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. குடும்பங்களை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நடத்தும் நம்மோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்னும் என்றும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.